ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சரி சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. Come on. பாவியான என்னை உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றினீர் ஆண்டவரே. சேர்ந்து பாடும். பாவியான என்னையும், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். சொல்லுங்க, பாவியான பாவியான உம் பிள்ளையாய். சொல்லுவோம், நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஓ, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, oh, hallelujah, oh, hallelujah, hallelujah, oh. சரி, இந்த மியூசிக் நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மியூசிக். நம்ம சர்ச்சில் நம்ம அடிக்கடி வாசிப்போம். இவ்வளவு மியூசிக். இதுல ஒரு சின்ன லிரிக் நம்ம போட போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லிரிக். So it goes like hallelujah, 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 ho ho அப்படி பாடுவோம். சரியா? ட்ரை பண்ணலாமா? 1 2 3 4. Hallelujah, 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 ho ho, hallelujah, 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 ho. Okay. சரி, இந்த ho ho ன்னு கத்தும்போது ஓ ஹோ இப்படி பண்ண போறோம். கரங்களை உயர்த்தி பண்ண போறோம். சரியா? கரங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாரும் கரங்களை கொண்டு வந்தாலும் கை தூக்கி காட்டுங்க பாப்போம். ஓகே, வெரி குட். சரி, 1 2 3 4. Hallelujah, 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 ho ho, hallelujah, hallelujah, everybody, hallelujah, ho ho, hallelujah, நீங்க சத்தமா, hallelujah, hallelujah, ho ho, hallelujah, hallelujah. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, கரங்களை தட்டி பாடு. நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர். Hallelujah, yeah, hallelujah, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, hallelujah. Come on, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. Hallelujah, 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 oh, hallelujah, yeah, hallelujah. Okay, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். Hallelujah, come on. Hallelujah, 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 come on. Hallelujah, இன்னும் சத்தமா. Hallelujah, 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 come on. என்னை மறுரூபமாக்கிடும், என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். சொல்லுங்க பாப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை. Come on, everybody, கரங்களை நல்லா தட்டி சொல்லுங்க. Hallelujah, 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 oh, hallelujah, oh, hallelujah. நீங்க சத்தமா பாடலாமே. Hallelujah, 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 hallelujah,
நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதம் என்று ஒன்று உண்டானால் அது ஆண்டவர் மாத்திரம் தான். ஆமென். இதுவரைக்கும் அவரை அண்டினவர்கள், அவரை தேடினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து வாசிக்கிறோம். நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க ஒருவேளை காலில் வந்திருக்கலாம், இதான் முதல் முறையா இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்க்கு நீங்க வந்திருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் இன்றைக்கு வந்து இப்படி தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தில் நீங்க வந்து அவரை தேடி வந்திருக்கீங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை நீ வெட்கப்படவே மாட்டீங்க. Amen. So we're going to sing this song. ஒரு பழைய பாடல். The song says, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Come on, let's do this together. Amen. Come on, எல்லா கரங்களை தட்டலாமா? Come on, that's beautiful. Come on, everybody say. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்கள். இப்ப நீங்க மாத்திரம் சொல்லுங்க மாமா, என் கூட சேர்ந்து சத்தமா ட்ரை பண்ணலாமே. ஓகே, இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் வாலிபர்கள் மாத்திரம் சேர்ந்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா. Come on everybody. Just one more time. Come on everybody say. ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு ஒத்தாசை தருகிற பர்வதம், ஏதோ மேல மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிற கடவுள் இல்லை.
இன்னைக்கு நிறைய கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரை போய் தேடி நம்ம தான் போகணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், கடவுளை தேடி போறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கடவுளை அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த கடவுளை தேடி நான் போல, அந்த கடவுள் என்னை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வருகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மோடே கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துறார். நம்முடைய பயங்கள் நடுவில், நம்முடைய தோல்விகள் நடுவில், நம்முடைய கேள்விகள் நடுவில், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருத்தர் நம்மளை நடத்தணும்னு சொன்னா முதல்ல அவருக்கு வழி தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க, நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அவனுக்கே வழி தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் அவர் வழி அறிந்தவர், நம்ம எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னு சொன்னா, பாதையே இல்லாத இடத்துல கூட பாதைகளை உருவாக்க வல்லமை உள்ள தேவன் அவர். ஆமென். அவரை நம்பி நாம் செல்லும் பொழுது அவர் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் இந்த பாடல் சொல்லுகிறது, என்னை நடத்திடும் தேவன் அவர் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் நம்பிடும் தேவன் அவர் என் துருகமாய் இருப்பதால் எனக்கு கலக்கமே இல்லை. தைரியமா நம்ம பாடலாம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் சார்பில் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்றோம்? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. சேர்ந்து பாடுவோம். Come on everybody. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். சேர்ந்து பாடும். என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. சொல்லுங்க, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லை. சந்தோஷமா, ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே. சேர்ந்து சொல்லுவோம், பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, பயம் இல்லையே பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லு, பயம் இல்லையே, பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. சொல்லு, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றைக்கும் நம் துணை நிற்கிறார். எத்தனையோ எதிரிகள் நமக்கு முன்பதாய் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்கு கொடியேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுவோம், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சொல்லுங்க, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். ஓ எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுவோம், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. சொல்லுங்க, பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் கலக்கமே எனக்கு இல்லையே. உங்கள் பாதைகள் எங்கும் தடை கற்கள் இருந்தால் உம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார்.
கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். Hallelujah. Oh, we worship you, Jesus. நம்முடைய தேவன் எப்படி நடத்துகிறார்னு சொன்னா, அநேக வாக்குகளை கொடுத்து நம்மை நடத்துகிறார். அநேக காரியங்கள் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா அது பியூட்டி என்னன்னா, ப்ராமிஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறவர் இல்லை. அவர் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்றாரோ அது எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றார். Is a God not only a God of promises, but he's a God who fulfills the promises. அநேகர் நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. எஸ்பெஷலா தேர்தல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. இது தருவேன், அது தருவேன், எங்கடா போனானுங்கன்னே தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துருவாங்க, வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, இதை தரேன் அதை தரேன். ஆனால் அவர்கள் ஆளே காணாமல் போயிடுறாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் ஏதோ வாக்குகளை சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறவர் இல்லை. அது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர் ஏன்னு சொன்னா, முதல்ல அவரை செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் அவங்க சொல்றது அவங்களுக்கு செய்யறது கூட அவங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. இதை நம்ம செய்ய முடியாது அவங்களுக்கு சொல்லும் போதே தெரியும். ஆனால் நம்முடைய தேவன் எதை சொன்னாலும் அதை செய்வதற்கு அவர் சக்தி உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பாடலம் பாட போறோம். இந்த பாடல் சொல்லுகிறது, வாக்குரைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர். இந்த உலகத்துல காலங்கள் மாறிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். நீங்க நம்பின, நீங்க நேசிச்ச அநேக மனிதர்கள் மாறிவிடலாம். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு நாளும் மாறாத ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். கண்களை மூடி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நீர் வாக்குரைக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்ற நீ உண்மை உள்ளவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க பாப்போம். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி சொல்லமா. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். உண்மையாய் சொல்லுங்க. காலங்கள் மாறலாம், ஓ சூழ்நிலை மாறலாம், நீங்கள் நம்பின மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவர், ஓ வாக்கு மாறாதவர். எல்லாரும் சொல்ல. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறிடலாம், ஓ நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் சூழ்நிலை மாறிடலாம், மனிதர்கள் மாறிடலாம், நீரோ என்றும் மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்ல ஆண்டவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ, சொல்லுங்க, மனம் மாறவோ நீர் மனிதன் அல்ல ஆண்டவர், நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
வல்லவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். சொல்லுங்க, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க, சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். Come on everybody, come on lift it up and say, காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஓ மனிதர்கள் மாறிடலாம், ஓ நீரோ என்றும் மாறா. காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறிடலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ நீங்க மாத்திரம் சொல்லுங்க, வாக்குரைத்தவர். Yes, come on. நீர் வாக்குரைத்தவரே, வாக்குரை. நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். எல்லாரும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நம்பிக்கையோட சொல்லுங்க, சூழ்நிலை மாறலாம், எல்லா மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஓ மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ காலங்கள் மாறிடலாம், சூழ்நிலை மனிதர்கள் மாறிடலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறிடலாம், சூழ்நிலை மனிதர்கள் நீரோ என்றும் மாறாதவர். Come on, just one more time, say, காலங்கள் ஓ சூழ்நிலை மனிதர்கள் மாறிடலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ காலங்கள் மாறிடலாம், சூழ்நிலை மாறிடலாம், மனிதர்கள் மாறிடலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, ஓ நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன், என் எல்லா வழிகளிலும் நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. நீர் என்னை நடத்த உண்மை உள்ளவர். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நம்புவேன் இயேசுவை, ஓ நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த உண்மை உள்ளவர். வாக்குகள் தந்து அந்த வாக்குகளை நிறைவேற்றி கடைசி மட்டும் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் கரத்தை பிடிக்கிறவர் மாத்திரமல்ல, நீர் கரை சேர்க்க நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். உங்கள் கிருபை தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையில் என்னுடைய இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், தேவன் உண்மை உள்ளவர். So today is the title of my sermon is God is faithful.
தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? இங்கிலீஷ்ல தமிழ்லயோ? தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். Can you say it louder? சத்தமா சொல்லுங்களேன் நல்லா. Say it more louder. God is faithful. Amen. தேவன் உண்மை உள்ளவர். Amen. இதுக்கு ஒரே ஒரு வசனத்தை படித்து நம்ம ஆரம்பிப்போம். 2 தீமோத்தேயு 2:13. 2 Timothy chapter 2 and verse 13. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 Timothy chapter 2 and verse 13. தமிழ்ல யாராவது சத்தமா அதை வாசிக்கிறீங்களா? நாம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க வட்டார். If we believe not, yet he abideth faithful, he cannot deny himself. இந்த வசனத்தை தெளிவா போட்டிருக்குது. நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லாவிட்டாலும் தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறார். So it is very clearly depicted in this verse. Though we are not faithful, God is very faithful to us. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய கிரியைகளிலும் சரி, நம்ம எல்லாத்துலயும் உண்மையா இல்லாம இருக்கலாம். We might not be faithful in all the works that we do in our life. ஆனா நம்ம உண்மை உள்ளவர்களா இல்லாததுனால தேவன் உண்மை உள்ளவரா இல்லாத போக மாட்டார். அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவரா தான் இருப்பார். So since we are not faithful, it doesn't mean that God will not be faithful, but he will be always faithful. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது. So when I read this verse, I was very much comforted. இந்த வசனம் இப்படி சொல்லி இருந்ததுனா நம்ம உண்மையா இருந்தால் அவர் உண்மையா இருப்பார்னு சொல்லி இருந்தா ரொம்ப கஷ்டம். If in case the word would have told if we are faithful, God would be faithful, it would be very problematic. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம உண்மையா இல்லனா கூட அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையா இருக்கிறாரா? But what is more happier thing is that even if you are not faithful, he is very faithful to us. Amen. Amen. சந்தோஷமா? Are you happy? ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்க்கறேன் பல நேரங்களில் தேவனுக்கு நான் உண்மையா இல்ல. Even my personal life, when I look into it, I was not faithful to God in many times. எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையா இருக்க முடியல. சில வேளைகளில் உண்மையா இருக்கிறேன், ஆனா சில வேளைகளில் தவறி விடுகிறேன். So I was not able to be faithful to God many times, but not in all times. Sometimes I was faithful. ஆனா இந்த வசனம் எனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. But this verse comforts us. ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையா இல்லனா கூட பரவாயில்லப்பா, நான் உண்மையா தான் இருப்பேன் உனக்குன்றாரு. God says, if you are not faithful, it is no problem, but I will be faithful to you. Hallelujah. Hallelujah. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு நல்லவரா இருக்கிறார். The God we worship is so good to us. மனிதர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்க சொல்வாங்க, நீ எனக்கு நல்லவனா இருந்தா நான் உனக்கு நல்லவனா இருப்பேன்வாங்க. People may say, if you are good to me, I will be good to you. கணவன் மனைவி கூட சில அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நீ எனக்கு நல்லவனா இருந்தா நான் உனக்கு நல்லவனா இருப்பேன் அப்படிதான் சொல்லி நடந்துக்கிறாங்க சில பேர். Even husband and wife are also similar state. If you are good to me, I will be good to you. ஆனா அவர் தேவன் மனிதனை போல அல்ல. But God is not like a man. அவர் சொல்றார், நீ உண்மையா இல்லனா கூட பரவாயில்லை, நான் உனக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவனா தான் இருப்பேன். He says, though you are not faithful, I will always be faithful to you. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆனா நான் நிறைய சூழ்நிலைகளை என் லைஃப்ல கர்த்தருக்கு என்னால உண்மையா இருக்க முடியலன்ற ஒரு ஆதங்கத்தோட நிறைய பேர் இங்க இருக்கீங்க. Many people are with a great earning that brother, I was not able to be faithful to God in my many circumstances. ஆனா இன்னைக்கு தைரியப்படுங்க. But be bold. தேவன் சொல்றாரு, நீ சில வேளையில எனக்கு உண்மையா இல்லனா கூட பரவாயில்லை, உனக்கு நான் முடிவு பரந்த உண்மையா இருப்பேன்றார் ஆண்டவர். God says, though you are not faithful to me at some circumstances, I will always be faithful to you. இதுதான் தேவனுடைய குணாதிசயம். This is the character of God. அது ஒரு நற்குணம், தேவனுடைய நற்குணம் இது. That is a good characteristic of God. நம்ம சரியில்லைன்றதால தேவன் தன்னுடைய கேரக்டர் மாத்திக்க மாட்டார். Since we are not good, God will not change his character. சில டைம்ல நம்ம ஆளுக்கு ஏத்தா போல நம்ம நடிப்போம், ஆளுக்கு ஏத்தா போல நம்ம கேரக்டர் மாத்திப்போம். Sometimes we change our character according to the people. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி இருப்போம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துப்போம். We will behave to one person the one way, to the other another way. We will be according to the person. ஒரு பச்சோந்திய போல அந்த மாதிரி நம்ம மாத்திட்டே இருப்போம். We will camouflage like chameleon. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. But God is not like that. தேவன் சொல்றாரு, என்ன என்னால மாத்திக்க முடியாது. God says, I cannot change myself. நீ உன்னை மாற்றி கொண்டா பரவாயில்லை, I will always be faithful to you. No matter if you change it is okay, but I will always be faithful to you. Amen. இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சாங்க. So we should be very privileged to worship such a God. Hallelujah. Hallelujah. God is such a good God. நம்முடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவன். God is such a faithful God. நம்முடைய தேவன் அவ்வளவு உண்மையுள்ளவர். He keeps his promise till the very end. அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை முடிவு பரியந்தம் நமக்கு வைத்துள்ளார். Though we fail in our promise to him, he never fails in his promise to us. நாம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் கைவிட்டாலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. இன்னைக்கு தைரியம் கொள்ளுங்க இந்த மாலை வேளையில. So be bold today. ஸோ நான் இந்த செய்தியில் தேவன் நம்மகிட்ட வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிற ஒரு 3 பகுதிகளை
இந்த புதிய ஏற்பாட்டில இருந்து நான் இன்னைக்கு காட்ட போறேன். So today I am going to highlight about 3 things that God expects to be faithful in 3 things in the New Testament. இந்த 3 பகுதிகளிலே தேவன் நமக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறேன்னு சொல்றார். So God says I am faithful to you in these 3 portions. இந்த 3 பகுதிகளும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள். So all these things are very much important to our life. ஆகவே இத கொஞ்சம் கவனித்து கேட்போம். So let us watch it clearly. முதலாவதாக First of all, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 John chapter 1 and verse 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 John chapter 1 and verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all our unrighteousness. இந்த வசனம் சொல்லுகிறது God is faithful னு சொல்லுகிறது. So in this verse it says God is faithful. தேவன் எதுல உண்மை உள்ளவரா இருக்கிறாரா? God is faithful in what? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எதுல உண்மை உள்ளவரா இருக்கிறாரு? Can you say it louder? In what? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is faithful to forgive our sins. நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அதை அறிக்கை செய்தால், If we confess our sins without concealing it, தேவன் அதை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். God is faithful to forgive them. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். This is very important thing. இது எல்லாருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான தேவை. This is very much necessary and the basis for all the lives. இதுல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்குது. So this is where a Christian life begins. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அவசியமா இருக்குது. When we have a confirmation of forgiveness of sins, that is very much important. ஒருவேளை இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அந்த பாவ மன்னிப்பை குறித்து அவ்வளோ நீங்க யோசிக்காம இருக்கலாம். Maybe all the people who are seated who have not thought about forgiveness of sin so much. பாவ மன்னிப்புலாம் அவ்வளவு முக்கியங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். You might have thought forgiveness of sins is not so much important. யாருக்கு அது முக்கியமா தெரியும் தெரியுமா? But to whom it is very important, you know? உயிர் போயிட்டு இருக்கிற, உயிரோடு போராடிட்டு மரண தருவாயில் இருக்கிற ஒருத்தர் கேட்டு பாருங்க, அதோட முக்கியத்துவம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். The one who is in the deathbed and is like fighting with the death, to him the forgiveness of sins is very much important. பாவம் மன்னிக்கப்பட முடியலனா நான் நரகத்துக்கு போய்டுவேன். பாவம் மன்னிப்புன்றது அவருக்கு என்ன விசேஷமான சாப்பாடு கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது, என்ன சொன்னாலும் பிடிக்காது. அவருக்கு ஒரே ஒன்று தேவை, என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, அதுதான் அவருக்கு தேவை. So he just need his sins to be forgiven, because if his sins is not forgiven, he will be going to hell. He will not be considered even worry about all the foods or other stuff, but he will be very much concerned about forgiveness. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்குது. So God has the power to forgive our sins. பாவத்தை மன்னிப்பதற்கு நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன்னு தேவன் சொல்றாரு. And God has said that he is faithful to forgive our sins. இங்க பாருங்க, தேவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒருவரோட ஒருவர் குற்றங்களை மன்னிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. There is totally different aspect. God forgive our sins and we forgiving other sins. நம்ம வந்து இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். So we feel very much difficult to forgive other people. ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. They might be very close friends. நகையும் தோலுமா இருப்பாங்க. They might be like very close, thick and thin. டெய்லி ஒண்ணா தான் சாப்பிடுவாங்க. They might be eating daily together. காலையில எந்திரச்ச உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு குட் மார்னிங் சொல்லலனா நமக்கு நாளே தொடங்காது. So if he doesn't say good morning to him very early morning, he will not start his day. நைட் தூங்கும்போது குட் நைட் சொல்லலனா அது தூக்கமே வராது. So without saying good night, he cannot sleep at night. அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. So they might be very close friends. எங்கயோ யாரோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கோளாறு பண்ணிடுறாங்க. But some problem would have come between them. அவங்க தான் இருக்கதே பயங்கரமான எதிரிகளா மாறிடுறாங்க. And they will become the terrible enemies then. ஏன்னா மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். Because they feel so difficult to forgive each other. மன்னிக்க முடியாது. இது எப்படிங்க மன்னிக்க முடியும்? என்ன செஞ்சான்னு தெரியுங்களா அவன் அப்படின்னு கேட்பாங்க. They will ask, you know what he did? I cannot forgive him at all. நீங்க யாராவது அந்த மாதிரி போயிருக்கீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை? Have anyone gone through such a kind of experience? நீங்க சிரிக்கிறத வச்சே தெரியுது நிறைய பேர் அப்படி தான் போயிருக்கீங்கன்னு I can நினைக்கிறேன். find with the smiles that he ஏன்னா saw. மன்னிக்கிறது வந்து இயல்பா நமக்கு வராது. So that is not our nature. அடுத்தவங்க செஞ்ச குற்றத்தை நினைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. So it is very easy to think about the problems that they have done to us. பாருங்க, நம்மகிட்டே நிறைய குற்றங்கள் இருக்கும். Even we have many mistakes within us. அத பார்க்கிறதுக்கு நமக்கு கண்ணு தோணாது. But we will not think about those mistakes. ஆனா இன்னொருத்தர் பண்ண தப்ப பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்கு, பலூன் மாதிரி ஊதுறதுக்கு நம்மளுடைய நேச்சர் நல்லா வரும். நம்ம நல்லா பழகி இருக்கோம் அந்த மாதிரி. But our nature is that we can even make the other problems and the mistakes to be a bigger one. அத மன்னிக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு பெரிய கஷ்டம். So we feel so difficult to forgive them. அப்படி போய் தப்பி தவறி மன்னிச்சிட்டோம்னு வைங்களேன். So if in case you forgive them, அது ஒரு பெரிய தியாகமா நாளெல்லாம் பேசிட்டு இருப்போம். அதே you will consider it to be a great sacrifice and speak about it all day really long. மன்னிச்சிருவோம் நம்ம. We would have forgiven them. ஆனா சொல்லிட்டு இருப்போம், நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லினே காமிச்சிட்டு இருப்போம் நம்ம. But you will keep on telling it to them. ஆனா God is not like that. But தேவன் அது போல அல்ல. God is so faithful. He is so ready
and he is so good to forgive you. தேவன் அவ்வளவு உண்மையுள்ளவராய் அவர் ஆயத்தமாய் உங்களை மன்னிப்பதற்கு மிகவும் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஒரே தப்பு எவ்வளவு தூரம் செஞ்சாலும் பரவாயில்ல அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையா இருக்கிறார். No matter you might be committing the same mistake again and again, he is able to faith. ஒரே நாள்ல அதே தப்பு திரும்ப திரும்ப செஞ்சு திரும்ப வந்தீங்கனாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். Maybe you might be repeating the same mistake on the same day many times, he is able and faithful to forgive you again. என்னுடைய மகன் அவனுக்கு இப்போ 7 வயசு 8 வயசு ஆக போகுது. So my son is about 8 years old now. அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அடிக்கடி சாரி சொல்வான். So he has a habit of saying sorry very often. அவன் தப்பு செஞ்சிட்டான்னா அப்ப செய்யறமோ உளறறனோ இல்லையோ அதுக்கப்புறம் டக்குன்னு சாரி சொல்லிடுவான். So if he commit a mistake, maybe he will realize it or not at the moment, but later he will say sorry. அது ஒரு பழக்கமாயிடுச்சு அவனுக்கு. That became his habit then. இப்போ திருப்பி திருப்பி சாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். Now he keep on telling me sorry. ஆனா செஞ்ச தப்பே திருப்பி திருப்பி செய்யறான், திருப்பி திருப்பி சாரி சொல்றான். But he is committing the same mistake again and again and saying the sorry again. இப்போ அவன்கிட்ட டீல் பண்ணும்போது எனக்கே வெக்ஸ் ஆயிடுது. என்னடா நீ திருப்பி திருப்பி அதே தப்பு செஞ்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு என்னன்னா அவன் சொல்ற சாரியை ஏத்துறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. So I feel so much I'm vexed to the extent that I'm not able to accept the sorry because he is committing the same mistake again. சாரி சொல்றியப்பா நீ திருப்பி திருப்பி அதே தான் செஞ்சிட்டு இருக்கறேன்னு கேக்குறேன் நான். So I'm asking him, you say sorry but you're just repeating the mistake again. அவன் சில பேர் இப்படி சொல்வாங்க. Some people say this way. ஏதோ ஒரு பெரிய தப்பு யாரோ தப்பு பண்றாங்க. Somebody would have committed a mistake. அதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. And they might have feeling for வந்து that. சாரி சொல்வாங்க. They would come and tell you the sorry. உடனே நம்ம சொல்வோம். What we will say? இந்த சாரியை எவன் கண்டுபிடிச்சானே தெரியலங்க. We don't know who invented this sorry. கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? Have you heard such a way? ஏன்னா தப்பு பண்ணிட்டு நம்மகிட்ட சாரி சொல்லும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு வர மாட்டேங்குது. Because we don't have a heart to accept the sorry when they commit a mistake and say sorry. ஆனா இந்த மாலை நேரத்துல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, But what is the good news in the evening hour? எவ்வளவு தப்பு திருப்பி திருப்பி செஞ்சுட்டு வந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் ஆண்டவர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டா அப்படிலாம் கேட்க மாட்டார் ஆண்டவர். No matter how many mistakes you may do, how big it might be, God will never ask you in such a way. அவரோட தாராள பிரபு, அவர் தாராளமா உன் பாவத்தை என்ன பண்றாரு மன்னிக்கிறார். So he is a generous God and he forgives you generously. இப்படிப்பட்ட தேவன் எத்தனை பேருக்கு இங்க பிடிச்சிருக்குது? How many of you like such a God? உடனே நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. I can see many people are thinking about this. அப்ப என்ன பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? So can we, அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல? so there's a question arising, can we keep on committing mistakes? ஒழுங்கா கவனிங்க, நான் அதை பத்தி சொல்றேன். பட் ஆனா இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா, அப்ப ஆண்டவர் மன்னிச்சிட்டே இருப்பாரா அப்படின்றது நான் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு காரியத்துல தெளிவாருங்க. நீ திரும்ப திரும்ப செஞ்சாலும் அதை மன்னிக்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். So before I could tell you if you can keep on committing the mistakes and sins again, I just want to make clear that you have to know how many times you may commit a mistake and ask sorry, God is able to forgive you. நீ ஒரே நாள்ல 100 தடவை தப்புனாலும் திருப்பி தேவன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறதுக்கு நீங்க தயங்க தேவையில்லை. So though you may commit 100 mistakes a day, don't hesitate to come to God and ask sorry. Because he's not a man. Because அவர் வந்து மனிதன் அல்ல. ஏன்னா மனுஷங்கிட்ட போனா நம்ம தயங்குவோம், என்ன சொல்லுவாரோ தெரியலையே. Because if we go to a man, we hesitate, we don't know what he would tell. உங்க ஸ்கூல் டீச்சர்ட்டயோ இல்ல காலேஜ் ப்ரொஃபசர்ட்ட போறதுக்கு ரொம்ப தயங்குவோம். அதே தப்பு திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும்போது நிச்சயம் அவர் சாரி எல்லாம் அவர்ட்ட போய் மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. So if you commit a mistake in a school or colleges, we will be hesitating to go to professors to say again about it. ஆனா நம்முடைய தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்னா, நீ எவ்வளவு தூரம் தப்பு பண்ணாலும் மகனே, நீ மாத்திரம் அதை உணர்ந்து அதை அறிக்கை செய்ய நீ உண்மையா இருந்தீனா அதை எவ்வளவு தூரம் ஆனாலும் மன்னிக்கிறதுக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். Our God is so faithful to the extent that if you realize your mistake that you committed and come to him and confess your sins, he is able to forgive you. Again அந்த வசனத்தை தான் போட்டுருக்கு, இஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாவத்தை அறிக்கை செய்தால், அந்த ஒரு வார்த்தையை மறந்துட கூடாது நம்ம. So there's a if factor mentioned in the verse, if we confess our sins. பிசாசு என்ன பண்ணுவானா, சம்டைம்ஸ் நம்ம பாவமே செய்யாதது போல நம்மள நடிக்க வைப்பான். So what does the devil do? It will make us to act as if we have not committed any sin. இது இயல்புதான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் செய்யாதது போல இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்போம். So this is also a nature, as if we commit great mistakes but we will seem to be have not committed any mistake at all. அவனுக்கு நான் பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லல இந்த வசனம். But to him it is not said I will forgive his sins. ஆனா உண்மையை ஒத்துக்கொண்டு ஆமா நான் தப்பு பண்ணேன், நான் பாவம் செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். But the one who accepts the truth and confess, to him I am faithful to forgive. இந்த வசனத்துக்கு இந்த 1 யோவான் 1:9 படிச்சோம். இதுக்கு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் வாசிச்சீங்கன்னா, நீ பாவம் செய்யலன்னு நீ சொன்னா நீ உன்னையே ஏமாத்துறன்னு போட்டுருக்குது. So the verses that is former to this and later to this, if you read the verse, it says if you say you don't have sin, you deceive yourself and you are a liar. நானா ஒன்னும் தப்பு பண்ணலங்கன்னு உன்னையே ஏமாத்திட்டு இருக்கற நீ. So if you say I have not committed this mistake, you are deceiving yourself. நான் ஒரு பாவமும் பண்றது இல்லங்கன்னு சொல்லி நீ உன்னையே ஏமாத்துற. You say I am not committing any mistake and you say you are deceiving yourself. இதுக்கு அடுத்த வசனம் போட்டுருக்குது, நீ பாவமே பண்ணலன்னு சொன்னா நீ தேவனை நீ பொய்யரா மாத்துற. So if the next verse says if we say we have not sinned at all, we make God a liar. உன்னையும் தயவுசெய்து ஏமாத்தி கொள்ளாத. Don't deceive yourself. தேவனையும் பொய்யரா மாத்தி விடாத. And also don't make God a liar. ஏனா வார்த்தை உறுதியா தெளிவா சொல்லுது, எல்லாரும் பாவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுது. Because the word firmly says everyone have sinned. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? I want to ask you a question.
ஆனால் டெய்லி, அதாவது ஒரு நாள், அதாவது 24 மணி நேரத்தில் நிச்சயம் நான் ஒரு பாவமாவது இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். Can people raise your hands who say that I just commit at least a sin for the 24 hours? நீங்கள் யாராவது கை தூக்காதவங்க இருந்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட நான் தனியாக அட்வைஸ் கேட்கணும், ஏன்னா என்னால் அப்படி இருக்க முடியல. So if there are someone who have not raised their hands, I will need to get some advice from them. இல்லைனா இப்படி கூட இருக்கலாம், நான் ஒரு பாவமும் செய்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும்னா பாவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல. அப்போனா Maybe if you say that I am not committing any sin each day, it means that you doesn't know what is sin. ஆனால் நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஒரு காரியத்தில் தெளிவாருங்க, நான் என் ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப வரலாம், அவர் நிச்சயம் என்னை புறம்பே தள்ள போறதில்ல, நிச்சயம் பாவங்களை மன்னிக்கிறார். No matter how many sins you may commit, be clear with one thing, how many times you may come to God, he is able to forgive you and he is faithful to do that. அந்த வசனத்துல இன்னொரு வார்த்தையை பார்ப்போம் நம்ம. There's one more word in this verse. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார்னு மாத்திரம் போடல, It is not only said he is faithful, இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்காரு. எப்படி இருக்கிறான்னு போட்டிருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். and there's another word, it is said how it is. என்னது? righteous, நீதி உள்ளவரா இருக்கிறார். And he is righteous and just. He is faithful and righteous. அதனால faithful and just. So he is faithful and just. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. So he is faithful to cleanse you from your sins. இரண்டாவது பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவரா இருக்கிறாரு. Also he is just to forgive your sins. இத பத்தி கொஞ்சம் பேச விரும்பறேன் நான். I want to talk about this to you. தேவன் நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் நீதி உள்ளவரா இருக்க வேண்டும். So if it is necessary that God need to be just to forgive our sins. சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க, என்னன்னா தேவன் ஏன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பி அவளை இவ்வளோ பாடுபடுத்தி வச்சு ரத்தம் சிந்தி இப்படி மன்னிக்கணுமா? சும்மா பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடப்பான்னு சொல்லிடக்கூடாதா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் இயேசுவை அப்படின்னு கேட்குறாங்க. So many people ask me, is it necessary that God supposed to send his son to this world and he want to endure such a kind of great troubles and then forgive our sins? Rather he can say your sins are forgiven, we would be forgiven. தேவன் நினைச்சா எதை வேணா செய்யலாமே. God can do anything if you want, right? ஒருத்தர் உண்மையா மனம் திரும்புறாருன்னு தேவன் தெரிஞ்சதுன்னா, if a man repents truly, அவன் உண்மையா மனம் மாறிட்டான்னு தெரிஞ்சா, if God knows that a man repents truly, அவன் மன்னிப்பு கேட்கும்போது சரிப்பா மன்னிச்சிரன்னு சொல்லாமே. and when he asked for forgiveness, God could have forgiven him, right? அதுக்காக ஒருத்தரை இவ்வளோ பாடுபடுத்தி இயேசு அவ்வளோ உயிரை கொடுக்கணுமா, ரத்தத்தை சிந்தணுமா, என்ன அவசியமா இது? So for that purpose it is necessary to send Jesus to this world and he should suffer so much and even give his life for us. நீங்க இந்த கேள்வி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Even you would have thought about this question, right? இந்த கேள்வி என்னன்னா, தேவன் நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டா நிச்சயம் மன்னிக்க முடியாது. So if we ask forgiveness for our sins, God will not be able to forgive us. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். Because God is righteous. தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால, since God is righteous, இன்னொருத்தர் வந்து ஒரு தப்பு செஞ்ச ஒருத்தர் மன்னிக்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவரால மன்னிக்க முடியாது. So the one who have committed sin, when he asks for forgiveness, he cannot forgive him at all. அப்படி அவர் மன்னிச்சார்னா, if we forgive in that case, பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான் தெரியுங்களா? there's a devil on the other side. அவன் கேட்பான், he will ask him, நானும் தப்பு செஞ்சேன், என்ன நீங்க துரத்தி விட்டீங்க, even I committed a mistake but you have chased me away. இப்போ இவரு என் பேச்சை கேட்டு இவன் ஓவரா ஆடுறான், இவன் கேட்கும்போது மட்டும் மன்னிச்சிரீங்களேன்னு பிசாசு கேட்பான். And he is also acting according to my words but you are forgiving him alone. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? How many of you can understand this? பிசாசு வந்து குற்றப்படுத்துகிறவன். நம்ம பைபிள்ல வசனம் இருக்கு, one of his qualities is he is an accuser. So the பிசாசானவன் எப்பொழுதும் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறவன். ஆகவே தேவனையும் குற்றப்படுத்துவான் அவன். So he will also accuse God even. நம்மையும் குற்றப்படுத்துவான், தேவனையும் குற்றப்படுத்துவான். He will accuse even us and also God. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர்னு அவனுக்கு தெரியும் நல்லா. Because you know very well God is righteous God. இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் தரேன் நான். I will give another example to understand this. இப்போ ஒரு மோசமான ஒரு கொலைகாரர் இருக்கான்னு வெச்சுக்கங்க. So a person, ஒரு murderer, ஒரு கொலைகாரன். There's a murderer, right? அவன் வந்து உங்க வீட்ல வந்து ஒருத்தரை கொன்னுட்டாருன்னு வெச்சுக்க, சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. So if he had killed someone in your home, எங்க வீட்லயும் ஒருத்தர் யாரோ கொன்னுட்டாருன்னு வைங்க. so he has killed someone in my home now. Serial killing, திரும்பி கொன்னுட்டே இருக்காரு. So he keeps on killing as a serial killer. கடைசில போலீஸ் கையில மாட்டிக்கிட்டாரு. So he's being caught by the police. அவர் என்ன பண்றாங்க, ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க, ஒரு கேஸ் அவர் மேல பதிவு பண்ணி அவர் என்ன பண்றாங்க, ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. So there's a case filed against him and there is standing before the judge for a verdict. நீ சீரியல் கில்லிங் நிறைய பேரை கொன்றுக்கப்பா, அதனால வந்து உனக்கு ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனை தான் சொல்றாரு ஜட்ஜ். So judge says since you have serially killed many people, so you will be sentenced to death, not a sentence for a lifelong imprisonment. அப்போ அந்த குற்றவாளி அங்க அந்த கூண்டுல நின்னு முழங்கால் படிட்டு கண்ணீரோட கெஞ்சுறான் அந்த ஜட்ஜை பார்த்து, சார் நான் உண்மைதான் சார், நான் தான் தப்பு பண்ணேன், நான் செஞ்சது பாவம் தான், நான் ஒரே ஒரு தடவை நான் மன்னிச்சிருங்க சார், நான் இனிமே ஒழுங்கா வாழ்வேன்னு சொல்றான். So this murderer now cries to him and pleads him saying that it is I who have done the mistake but I repent for that, please give me one chance and forgive me this one time, I will not repeat it at all. நான் கேக்குறேன், அந்த ஜட்ஜ் அவரை மன்னிக்க முடியுமா? I will ask you, can the judge forgive him? முடியுமா முடியாதா? Can he forgive him or not? அவனுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் இருக்குது. So there's a true repentance in him.
உண்மையாய் அந்த பாவத்தை குறித்து அவன் அறிக்கை பண்றான், ஒத்துக்கிறான், உணர்வு அடைகிறான். So now he is accepting his mistake, his sin, and also he is repenting for that. ஜட்ஜால மன்னிக்க முடியுமா முடியாதா? Can judge forgive him or not? எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்றீங்க? How many of you say he can't? கொஞ்சம் பேர் கை தூக்கல யோசிக்கிறீங்க, என்னடா இவருக்கு ட்விஸ்டா இருக்கு இந்த क्वेश्चन. Some people are dubious about this question. நிச்சயம் மன்னிக்க முடியாது. Surely he cannot forgive. ஏன்னா அவர் சட்டத்தை நிறைவேற்றி ஆகணும். Because he is supposed to fulfill the law. எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் மனம் திரும்பினாலும் பரவாயில்ல, நியாயம்னா நியாயம் தான். No matter how much he may repent, how much forgiveness he may ask for, the verdict has to be given. நீதியை அவர் புரட்டி போட முடியாது. மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நீதியை அவர் தள்ளிவிட முடியாது. So he cannot change the law just for the forgiving sake. ஒருவேளை அவனை பார்த்து பரிதாபப்பட்டு சரிப்பா உன்னை மன்னிச்சிடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. If in case if you have pity upon him and say I forgive you and leave him, அவனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நம்ம எல்லாம் இன்னொரு பக்கத்துல நின்னுட்டு இருக்கோம். so there are families who are affected by him on the other side. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? What would we say? அவனை விட பெரிய குற்றவாளி இந்த ஜட்ஜ் தான்யா. So this judge is a greater accused than him. ஆமாவா இல்லைங்களா? So it is true, right? தேவனாகவே நீ பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்கும்போது தேவனால மன்னிக்க முடியாது. So if you commit a sin and ask forgiveness of sin to God, he cannot forgive you. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். Because God is righteous. ஆனா தேவன் அவருடைய அனந்த ஞானத்துல God out of his own wisdom, என்ன செஞ்சிருக்காருன்னா, what has he done? நம்ம அடைய வேண்டிய அந்த தண்டனையை, நம்ம செலுத்த வேண்டிய கிரயத்தை தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். So he sent his own son to us and he paid the price and he experienced and suffered the punishment that we are supposed to encounter. அதனால தான் சிலுவை இல்லாமல், சிலுவையில இயேசு மரிக்காமல் தேவன் நம்முடைய ஒருவருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. So without Jesus dying on the cross, he cannot forgive any of the sins of any people here. எத்தனை பேருக்கு இந்த உண்மை புரியுது? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? How many of you can understand the truth now? நம்ம பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய விலைக்கரியம் செலுத்தப்பட்டிருக்கிறது. So for forgiveness of sins there was a great price that was paid. ஆனா இப்போ யோவான் சொல்றார் இந்த வசனத்துல, But now John says here, இப்போ நீ மன்னிப்பு கேட்கும்போது, so when we ask forgiveness in this way, தேவன் மன்னிப்பதற்கு எப்படி இருக்கிறாரா? how is God to forgive us? நீதி உள்ளவரா இருக்கிறார். He is just and righteous to இப்போ forgive. பிசாசு தேவனை குற்றப்படுத்தும்போது, So when this devil pinpoints God about the mistake, தேவன் சொல்வாரு look at the cross. God says, look, சிலுவையை நோக்கி பார். ஆண்டவரே இந்த பையன் இருக்கத்திலே 1 நம்பர் கேடி, இவன் வந்து மன்னிப்பு கேட்கும்போது எப்படி நீங்க மன்னிக்கலாம் அப்படின்னு பிசாசு கேட்கும்போது பிதா சொல்வாரு, கரெக்ட், நீ அவனை பத்தி சொன்னதெல்லாம் ரைட்டு தான், ஆனா சிலுவையை நோக்கி பாரு, அவனுக்காக ஏற்கனவே அவர் அந்த விலைக்கரத்தை செலுத்திட்டாரு, அவனுக்குரிய தண்டனை ஏற்கனவே அவர் ஏற்றுக்கொண்டார், ஆகவே நான் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. So ஹalleluya. when the devil comes and asks questions, ask if he is the number one accused, how can he forgive him when he has committed so many mistakes? God will show him to see the cross and say, already the price has been paid for his punishment and for his all sins. ஆமென். Amen. எத்தனை பேருக்கு இது சந்தோஷமான செய்தி? How many of you feel this is a good message for you? நம்ம செலுத்த வேண்டியதான அந்த கிரயம், அந்த பெனால்டி, அதை நமக்காக நம்முடைய பட்சத்துல ஆண்டவர் இறங்கி வந்து நமக்காக அதை ஏற்றுக்கொண்டார். So God has accepted and paid the penalty on our behalf that we are supposed to pay for it. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. There are many politicians in this world. நம்ம நாட்டிலே நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. Even in our country we have many politicians. பாருங்க, இப்போ இந்த அரசியல்வாதிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், So if there's a problem for the politician, அவருடைய தொண்டர்கள் ஊரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. so all his workers will make a strike all over the world. அவங்க பெரிய பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அடிதடி பண்ணுவாங்க. They do all kinds of strikes and boycotts and everything. சில பேர் என்ன பண்ணுவாங்களா, என்னோட தலைவருக்காக நான் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பந்தாவை என்ன பண்ணுவாங்க, தீ குளிக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவருக்காக நான் உயிரே கொடுக்குறேன்னு தொண்டர்கள் எல்லாம் அப்படிலாம் கூட சில பேர் பண்றாங்க. So there are people who can even kill themselves for their master. இப்படிலாம் பண்றதுனால தலைவருக்கு ஒரு பெரிய மதிப்பு வருது. So doing this, that brings great honor to the politician. ஆனா நம்ம தலைவர் பாருங்க, நம்ம எல்லாரும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது நம்மை ஒதுக்கி விட்டு நீங்களாம் ஃப்ரீயா போங்க, உங்களுக்காக நான் போய் உயிரை கொடுக்குறேன்னு இறங்கி வந்தார். So but our leader is the other way. When we were in the problem, he left all us on the one side, but he said, I will come and give my life for you, and he did it so. சந்தோஷமா? Are you happy? நம்ம தலைவருக்கு ஒரு கைத்தட்ட கொடுக்கலாமே? Can we all clap our hands Hallelujah. for the leader? சந்தோஷமா சொல்லி கைத்தட்டி thank you Jesus ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். Everybody say thank you Jesus. இன்னைக்கு நிறைய பேர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாய் விட்டது அப்படின்ற அந்த ஒரு உறுதி இல்லாமல் ஒரு குற்ற மனப்பான்மையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Today many people doesn't have a confirmation that the sins are forgiven and they still live with a guilty conscience. ஏன் அப்படி ஒரு குற்ற மனப்பான்மை வருதுன்னா, Why do we have a guilty conscience? அவங்க நினைக்கிறாங்க நான் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசாச்சே. Because they think the sins that they committed is a great.
இந்த தப்ப நான் பலமுறை மன்னிப்பு கேட்டு திருப்பி செஞ்சிட்டேனே. I'm committed this mistake many times. I'm keeping on repeating it இந்த again. எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை கொண்டு வருது. So all these thoughts brings them a guilty conscience. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, But what does God say? நீ பலமுறை பண்ணாலும் பரவாயில்லை, No matter when you repeat it again, நீ பெரிய தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, no matter if you have committed a big mistake, நீ குற்ற மனப்பான்மை உனக்கு தேவையில்லை. you don't have to have a guilty conscience. உனக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. There is no judgment for you. ஆகவே நீ எல்லா ஆக்கினை தீர்ப்பும் இயேசு மேல விழுந்துருச்சு. So all the judgment of wrath is being fallen upon Jesus. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது When Jesus was hanging on the cross, பிதாவுடைய கோபாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். so he accepted all the wrath of Father upon him. பிதாவுடைய கோபாக்கினையும் அவருடைய பகையையும் இயேசு தன் மீது தன் சரீரத்தில் அவர் அப்படியே உள்வாங்கிக் கொண்டார். So Jesus imbibed all the wrath and all the hatred of God upon himself. பாருங்க, இயேசு என்னைக்குமே பிதாவை பார்த்து தேவனேன்னு கூப்பிட்டதே கிடையாது. Jesus never called his father as father at any time. இல்ல, he never called his father as God. He never addressed father as God. அவர் பிதாவை பார்த்து என்னைக்குமே தேவனேன்னு கூப்பிட்டதே கிடையாது. So he never addressed his father as God at any time. ஒரே ஒரு முறை தான் இயேசு பிதாவை பார்த்து தேவனேன்னு சொல்றாரு. But only one time he said into the father as God. அது எங்கனா சிலுவையில. That is on the cross. சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, as he was hanging on the cross, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டதனால, just all the sins have been burdened upon him. நம்முடைய சாபங்கள் அவர் தலைமையில விழுந்ததனால, since the curse was all burdened upon him, அவருக்கும் அந்த பிதாவுக்கும் இருந்த உறவே துண்டிக்கப்பட்டதனால, because the connection between himself and the father was been cut down. பிதா இயேசு மீது கோபமாய் நம் மீது காட்ட வேண்டிய கோபத்தை அவர் மீது காட்டினதால, and since the father has shown his wrath that ought to be upon us has been upon him, முதல் முறையாக that the first time பிதாவை பார்த்து தேவனேன்னு கூப்பிடுறாரு. unto his father he addressed him as God. This was the first time and the only time. இதுதான் முதல் முறை, அதுதான் கடைசி முறையும். தேவனேன்னு கூப்பிடுறது மாத்திரம் இல்ல, தேவனை ஏன் என்ன கைவிட்டீங்கன்றாரு. And he not only addressed him as God, but I also asked, why did you forsake me? கைவிட்டார்னா உண்மையிலே கைவிட்டார். So he has really forsaken him. இனி பாருங்க, உங்களையும் என்னையும் தேவன் கைவிடலங்க. But today God has not forsaken you and நீ me. எவ்வளவு தப்பு பண்ணிருந்தீங்க வந்ததுனால உன்னை தேவன் கைவிடல. No matter how many mistakes you have committed, God has not forsaken நீ you. எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அக்கிரமம் செய்திருந்தாலும் தேவன் உன்னை கைவிடல. No matter how many sins you have committed, iniquities you have committed, God has not forsaken தேவன் you. உண்மையுள்ளவரா தான் இருக்கிறாரு. God is still faithful to you. ஆனா சிலுவையிலே தேவன் இயேசு நமக்காக கைவிடப்பட்டார். But Jesus was forsaken on the cross just for us. அது நிமித்தமாய் இன்னைக்கு என் பாவங்களும் உன் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. And because of that, your sin and my sins are forgiven today. இப்போ அந்த கேள்வி, Now is the question. ஆனா இவ்வளவு இருக்குதே, நான் இப்போ இவ்வளவு சூப்பரா இருக்குதே இந்த சுவிசேஷம், அப்பனா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? So this gospel is very superb. So shall I keep on sinning again? இந்த 1 யோவான் 1:9க்கு 2 வருஷத்துக்கு கீழ படிச்சீங்கன்னா அது ஒரு பதில் இருக்குது. So when you read other 2 verses in the 1 John chapter 1, அதாவது 2 வருஷம் கீழனா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். so it is the 2nd chapter verse 1. இது பாருங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த பைபிள்ல வந்து இந்த சாப்டர் டிவிஷன்ஸ் எல்லாம் வந்து ஆவியினால் ஏவப்பட்டு பண்ணல. ஏன்னா இது பைபிள் எழுதுறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சாப்டர் டிவிஷன், வேர்ஸ் டிவிஷன்லாம் 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிளை பிரிண்ட் பண்ணும்போது தான் செஞ்சாங்க. So this chapter division in the Bible was printed just 500 years before. It was not done early when the Bible was written. ஆகவே நீங்க வேதத்தை படிக்கும்போது அந்த சாப்டர் டிவிஷனையும் வேர்ஸ் டிவிஷனையும் நீங்க அவ்வளவா கவனிக்க தேவையில்லை. So when you read the Bible, you don't need have to think about these divisions of the ஏன்னா அந்த chapters. டிவிஷன் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கான்டெக்ஸ்ட மிஸ் பண்ணிடுவீங்க. Because you may miss the context then. So இவர் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் போயிடுச்சு, ஆனா இன்னும் அதே தாட் தான் ப்ரொசீட் ஆகுது. So he comes to the 2nd chapter, but the thought is the same. அவர் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன்றாரு. He says, my little children, these things write I unto you that ye sin not. கவனிங்க, Listen carefully. நம்ம நினைக்க தோணுது இவ்ளோ சூப்பரா இருக்கே தேவனுடைய மன்னிப்பு, அப்பனா பாவம் செஞ்சிட்டே இருக்கலாமே நமக்கு தோணுது. So we think that this doctrine is so superb that we can keep on committing sins again and ஆனா again. தேவன் சொல்றாரு, ஏன் நான் இதை எழுதுறேன்னா உங்களுக்கு, But God says, why I have written this? நீ திருப்பி பாவம் செய்ய கூடாதுன்றதுக்காக நான் எழுதுறேன். I have written this that you may not sin again. நீ பாவம் செஞ்சா அவர் இருக்கிறாரு, கவலைப்படாத. So if you commit sin, he is there, don't worry about it. ஆனா நீ பாவம் செய்ய கூடாதுன்றதுக்காக எழுதுறேன். But you are not supposed to sin, and that is why I write this. ஏன்னா தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டத ஒரு மனிதன் உண்மையா புரிந்து கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில பாவம் செய்ய முடியாது. Because if a man truly understands the love that was been manifested by God, he will never commit sin in his life. தேவனுடைய அன்பை நம்ம சில நேரத்துல மறந்து விடுகிறதுனால தான் நம்ம பாவம் செஞ்சிடறோம். Since we forget the love of God, many times we commit sins. தேவன் நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட அந்த சிலுவையில வெளிப்படுத்த அந்த மன்னிப்பை நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயம் நமக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. என்னன்னா, இவருக்காக நான் வாழணுங்க, பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள வருது. So when we meditate upon the love that he has, the forgiveness that he has shown upon the cross, we will have an intention in ourselves that we should not sin against him. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். So I will ask you a question.
பாவம் செய்யாம வாழ முடியுமா? Can we live without committing sin? நீங்க என்ன சொல்றீங்க? What do you say? பாவம் செய்யாம இந்த உலகத்துல வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? Do you think we can live in this world without committing sin? சரி, உங்களுக்குள்ள ஒரு பதில் இருக்கும். நிறைய பேர் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. There might be answers within you. Some say you cannot. I can சில பேர் understand. முடியும்னு நினைக்கிறீங்க. Some say you can. இப்போ அதுதான் என்னோட இரண்டாவது குறிப்பு. That is my second point. Number 1, God is faithful to forgive your sins. முதலாவதாக தேவன் நம்ம பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவர். இரண்டாவதாக Secondly, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 10. அதுல 13வது வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? Verse 13. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians 10 and verse 13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்க கவனிங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். My brother will read in English. There hath no temptation taken you, but such as is common to man. But God is faithful, who will not suffer you to be tempted above that ye are able, but will with the temptation also make a way to escape, that ye may be able to bear it. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா இந்த மாதிரி தப்பு செஞ்ச, ஏன் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன்னு கேட்டா சொல்லுவாங்க. If we ask people why I have committed sin, they would say, ஐயோ அது மேற்கொள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. I'm not able to overcome that. I was feeling difficult. இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்ப்டேஷன், இதை என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல, அதனால தான் நான் விழுந்துட்டேன். So that was a very powerful temptation I was not able to overcome, and then I was fallen to the sin. நீங்க அப்படி சொல்றவரலா இருந்தா, if you are of such kind, நீங்க வேதம் பொய்ன்னு சொல்றீங்க. You will say the Bible is false. பைபிள் தேவன் என்ன சொல்றாரு? அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாராம். So the Bible says God is faithful. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத, மேற்கொள்ள முடியாத ஒரு சோதனை உனக்கு தர மாட்டாராம் அவர். He will never give a temptation which you cannot handle or bear. சில பேர் சொல்லுவாங்க, இது வழக்கமா ஒரு டயலாக், ஆனா தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் அப்படினுவாங்க. Some people usually say I've did it unknowingly, unaware. தெரியாம தப்பு செய்ய முடியுங்களா? Can we commit sin unaware? தெரியாம செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? Can you do it? நீ உனக்கு தெரியாம கண்டிப்பா எந்த தப்பு செய்ய முடியாது. You cannot do anything without knowing. தெரியாம தப்பு செஞ்சிட்டேனா ஒரு பெரிய டயலாக் தான் அது. So it is just a dialogue. You say I did it unaware. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறாரா? So God is faithful. எதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு? For what he is faithful? உன்னால மேற்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத ஒரு பெரிய சோதனையை தேவன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். So God will never give a temptation that you cannot bear or handle. எத்தனை பேர் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? How many of you are studying in 10th standard? கொஞ்சம் கை தூக்குங்களா. Raise your hands. நல்லா ரைஸ் பண்ணுங்களா. Raise your hands. ஓகே, சில பேர் படிக்கிறீங்க. வெரி குட். இப்போ கவலைப்படாதீங்க, உங்க எக்ஸாம்ல எல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். We will not ask you question from your syllabus. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ல போய் உட்காருறீங்க. So you go and sit for your board exam. அப்போ क्वेश्चन பேப்பர் வருது உங்களுக்கு. So you get a question paper. மேத்ஸ் னு வெச்சுக்கோங்களேன். Consider it as a maths. அங்க பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So they have given you a 12th standard question paper to you. சரி, ஏதோ தப்பா கொடுத்தாங்க, சரி பரவாயில்லை எழுதுவோம் நம்ம, அப்படி எழுதுவீங்களா? So will you consider it to be they have given by mistake? Let's keep on writing it. பரவாயில்லை, let us take it as a challenge, எழுதி பார்க்கலாம் நம்ம. So will you consider it as a challenge and keep writing? இல்ல உடனே ஏஞ்சி சார் I'm 10th standard, இது 12th standard question paper னு சொல்வீங்க. So immediately you will get up and say, sir, I'm 10th standard, you have given me 12th standard question paper. இல்லனா இந்த நம்மளே இருக்கிற போர்ஷன்ல क्वेश्चन இருந்தாலே ஏதாவது ஒரு क्वेश्चन அவுட் ஆஃப் போர்ஷன் வருமா நம்ம யோசிப்போம். We always search for questions which are out of portion though beyond the syllabus. ஏதாவது क्वेश्चन அவுட் ஆஃப் போர்ஷன் வருதுன்னா அத மட்டும் அட்டெண்ட் பண்ணி வைப்போம். ஏன்னா அட்டெண்ட் பண்ணாலே மார்க் கொடுப்பாங்கன்னு தெரியும் நமக்கு. So because we will attend such a kind of questions which are out of portion, because we will get the marks even if you attend the question. இந்த மாதிரி நிறைய சேஷ்ட பண்ணிருக்கோம், அதனால தான் சிரிக்கிறீங்க. So we have done all kinds of such things. ஆனா பாருங்க, 10th standard மாணவனுக்கு 12th standard question paper கொடுக்க மாட்டாங்க நிச்சயம். So they will not give 12th standard question paper to a 10th standard student. ஏன்னா அவன் இன்னும் அது படிக்க அந்த லெவலுக்கு வரல இன்னும். Because he has not grown to that level. ஒரு மனுஷனே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனே அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு குழந்தை லெவல்ல தான் இருக்கறனா உன்னால ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு ஏற்ற சோதனையை தான் தேவன் தருவா அனுமதிப்பார். So even when an educational institute consider this, even God will know that when you are still a small child, he will not give a temptation beyond that age. உன்னோட திராணிக்கு மிஞ்சின ஒரு சோதனை உனக்கு கொடுக்கிறார். சில பேர் சொல்வாங்க என்னால தாங்கவே முடியல பிரதர் அப்படினுவாங்க. Some people say I cannot bear it, I am getting temptation beyond my ability. என் திராணிக்கு மேல சோதிக்கிறார் பிரதர். I am being tempted beyond my ability. தேவன் தெளிவா சொல்றார், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்றார் அவர். God says very clearly he will not tempt you beyond your ability. அதுல அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் அவர். That is why he is faithful.
ஆனா நம்ம நினைக்கிறோம் இது டூ மச் நினைச்சு அதுவே ஒரு சாக்கா வச்சு நம்ம என்ன பாவத்துல விழுந்துடுறோம். But we think that is very too much and we fall in sin considering it a reason. உங்க வளர்ப்புக்கு தேவையான உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தகுந்தவான ஒரு சோதனையை தான் தேவன் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு உங்களை அனுமதிப்பார். God will allow you to confront a temptation according to your growth of your spiritual life. ஆனா ஒண்ணு கவனிங்க, தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்ல. பாவம் செய்வதற்காக தேவன் சோதிக்க மாட்டார். So you know one thing, God will never make tempt any person to for God will never tempt anybody. God will never tempt anybody. ஆனா சோதனையை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு அனுமதிக்கிறார். But he will allow you to confront the temptation. ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை விட்டு எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போறதுக்கு வரைக்கும் எல்லாருமே பலவிதமான சோதனையை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். So every day right from the time we wake up from our bed until we go to the bed, we all face many kind of temptation. ஆமான்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. How many of you say yes? You can raise your hands. ஆமா, அதெல்லாம் ஜெயிக்கிறோமா விழுறோமா அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. So it is overcoming or falling into sin is the other time. ஆனா தேவன் சொல்றாரு, But God says, நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். I am faithful. உன்னால முடியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளமா உங்ககிட்ட கொண்டு வர மாட்டேன். I will not bring any problem which you cannot handle at all. அது முதலாவது சொல்றாரு. He says that first. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்றாரு. Secondly he says another thing. இன்னொரு அட்வான்டேஜ் நான் இன்னொரு ஒரு போனஸை கொடுக்கிறேன் எனக்கு. So he gives another advantage there. என்ன போனஸ்னா அந்த சோதனையிலிருந்து தப்பி செல்ல வழியும் நான் ஏற்படுத்துறேன்றார் ஆண்டவர். He says I will also make it for you to escape from the temptation. கவனிங்க. Listen here. ரெண்டு காரியம். முதலாவது நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தரவே மாட்டார். The two things, first is one, God will not give a temptation which we cannot beyond our ability. ரெண்டாவது, secondly, அந்த டெம்ப்டேஷன்ல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு the way of escape அதையும் தேவனே நமக்கு உண்டு பண்றார். So God will also make a way to escape from that temptation. எத்தனை பேர் நீங்க ஆசைப்படுறீங்க இந்த வே ஆஃப் எஸ்கேப் எப்படினா அது எஸ்கேப் ஆனோம் அது எப்படி எஸ்கேப் ஆறது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க? How many of you wish to know the way of escaping from the temptation? அதற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். Let us read a verse for that. யாக்கோபு 1 அதிகாரம் 14வது வசனம். James chapter 1 verse 14. தமிழ்ல யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. யாக்கோபு 1:14. James chapter 1:14. கவனிங்க, இந்த வசனத்துல எப்படி சோதனை வருதுன்னு போட்டிருக்குது. அவனவன் தன் சுய இச்சையினாலே, இச்சைனா ஆசை, சுய ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த ஆசையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். But every man is tempted when he is drawn away of his own lust and enticed. Then when lust has conceived, it bringeth forth sin, and sin when it is finished bringeth forth death. இந்த பாருங்க, இந்த வசனத்தை இந்த ஸ்கிரீன்ல இந்த பின்னாடி ஸ்கிரீன்ல போட முடியுமா இந்த வசனத்தை? So you can see this verse on the screen here. இல்ல பாருங்க, it all starts with an evil desire. So the verse start with the temptation, it all starts with an evil desire. So ஒரு பொல்லாத ஆசைனால, ஒரு தீய ஆசைனால, இச்சைனால அது ஆரம்பிக்குது. So it all starts with a lust and evil desire. அந்த இச்சை என்ன பண்ணுது? He is dragged away and enticed. அது இச்சையானது அவனை இழுக்குது, அது அவனை சிக்கல்குள்ள கொண்டு வருது. So the lust draws him and entices him. அதுக்கப்புறம் லஸ்ட் என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள கர்ப்பம் தரிக்குது. It conceives. So then the lust is being conceived in self. கன்சீவ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரெக்னன்ட் வுமன் இருக்காங்க, இன்னும் ஒரு குழந்தை உருவாகிறது, அதுதான் கன்செப்ஷன். So you know about conception, what is that? When a woman being conceived with a baby. அந்த ஒரு கெட்ட ஆசை நமக்குள்ள வருது பாருங்க, அது வந்து ஒரு வெளி தோற்றத்துல பார்த்த ஒரு பார்வையா இருக்கலாம். So this evil lust that is being coming into him, it might be just a sight which I've seen. நம்ம அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இமேஜை பார்க்கறோம், அது மூலமா அந்த இச்சை தூண்டப்படலாம். We have seen an image as we pass by and we would have received that lust through that. நீங்க லேப்டாப் வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பாப்அப் வரும். So when you open your laptop, you would have seen the pop-up. அது மூலமா அந்த இச்சை தூண்டப்படலாம். Maybe this lust would have been initiated through that. அல்லது வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது யாரோ ஏதோ வசீகரமா பேசுறாங்க, உடனே தூண்டப்படலாம். So there might be you might be speaking with your friends who have been speaking in enticing way, it might have provoked your lust. நீங்க Facebook வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கும்போது, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ விதத்துல உனக்குள்ள இருக்கிற தீய ஆசை தூண்டப்படுகிறது. So when you are browsing to the Facebook and YouTube and all TVs, a kind of provocation of the lust is being done there. அது தூண்டப்படும்போது அந்த இச்சை என்ன பண்ணுது? அது வந்து கற்பம் தரிக்க ஆரம்பிக்குது. So when the lust is initiated over there, it conceives. இந்த வசனத்தை வந்து நான் ஒரு கொஞ்சம் பிக்டோரியலா வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு போட்டுருக்கேன். அந்த இமேஜை கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் சில விஷயங்கள் நமக்கு புரியும். அதனால அந்த ஃப்ளோ சார்ட்டை நான் I would like to show a pictorial representation of this verse. இந்த ஜேம்ஸ் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தை இந்த மாதிரி நான் போட்டுருக்கேன். So I have made a pictorial representation of this verse. நான் பாருங்க, it all starts with the evil desire. ஒரு பொல்லாத ஆசைனால அது தொடங்குது.
So it starts with an evil desire. இந்த ஈவில் டிசைர் என்ன பண்ணுது? அந்த ஈவில் டிசைர்னால நீங்க வந்து இழுக்கப்படும் போது when you are enticed. So when you have been enticed by the evil desire, கவனிங்க, you have a choice to make. so உங்களுக்கு ஒரு தெரிந்தெடுப்பு ஒன்று இருக்கிறதுங்க. You have a choice to choose நீங்க தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு காரியம் அங்க இருக்கிறது. whether to give in to this evil desire அந்த பொல்லாங்க இச்சைக்கு நீங்கள் இடம் கொடுக்க முடியாகவும் அல்லது அது or to resist that evil desire. இல்லனா அதை எதிர்த்து கொள்ளவும். அந்த சாய்ஸ் யார் கையிலனா உங்க கையில தான் இருக்குது. So this choice is given in your hand. இந்த கவனிங்க, எப்பவுமே இந்த ஈவில் டிசைர் வந்த பிறகு உடனே நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னு இல்ல, கிடையவே கிடையாது. So it is not that way. When you get the evil desire, you will commit the sin immediately. இச்சை எல்லாருக்கும் வருது, ஆசை எல்லாருக்கும் வருது. All persons have the lust and evil desire. எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் பொல்லாத ஆசை தூண்டப்படுது. So everybody are being initiated by kind of lust and evil desire. நீங்க ஒரு அடைக்கப்பட்ட ரூம்ல வந்து நீங்க உங்களே அடைச்சிக்கிட்டு டிவி இல்லாம மொபைல் போன் இல்லாம எந்த ஃப்ரெண்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கூட அப்ப கூட ஒரு கெட்ட ஆசை உங்களை வாதிக்க வாய்ப்பு இருக்குது. Even you have locked up yourself in a room without any kind of contact with anybody, still you have a provocation of this evil desire through your thoughts. இந்த மாதிரி ஈவில் டிசைர் என் லைஃப்ல வந்ததே இல்லையே அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. No one can refuse that you have not received such a kind of evil desire in your life. ஏன்னா அப்படி நீங்க வரலனா நீங்க மனுஷனே கிடையாது, வேற பிறவி. Because you have not encountered such a kind of evil desire, you are not a man at all then. ஒரு விதமான ஒரு செக்சுவல் லஸ்ட் நம்ம ஒரு 15 வயசு தாண்டிட்டாலே ஒரு செக்சுவல் அட்ராக்ஷன் தானா வர ஆரம்பிக்குது. So if you are above 15 years, you will encounter such a kind of sexual attraction. You will automatically be pulled to your opposite gender. So நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பாளருக்கு நேராக ஈர்க்கப்படுவீர்கள். இது பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்காங்கல, லைக் போல்ஸ் ரிப்பெல் அன்லைக் போல்ஸ். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. As we have learned in physics, like poles repel and unlike poles attract. ஒரு அட்ராக்ஷன் ஆண்டவரே உள்ள வச்சு தான் படைச்சிருக்காரு. So God has kept such a kind of attraction in ourselves. அது எதுக்கு வச்சிருக்காருன்னா for the sake of marriageக்காக வச்சிருக்காரு. So that is kept for the sake of marriage in our life. இல்லண்ணே, எனக்கெல்லாம் அப்படிலாம் இல்லண்ணே. You say I don't have such a kind of attraction. முதல்ல போய் டாக்டர் செக் பண்ணுப்பா. So go and check your doctor first. எல்லாருக்கும் வரும். Because everyone have such a kind of attraction. அது வந்தோடனே நீங்க பாவம் செஞ்சிட்டீங்களா? So if you have got such attraction, have you sinned? அதுதான் கிடையாது. It is no. அதான் அந்த வசனத்தை போட்டுருக்குது, அந்த இச்சை கர்ப்பம் தரித்த பிறகுதான் பாவத்தை பிறப்பிக்கிறது. So that the verse says when the lust is conceived, it brings forth sin. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? What will the devil do? அந்த இச்சையானது நமக்குள்ள பயங்கர ஒரு, அதாவது சொல்வாங்க இங்கிலீஷ்ல ஹார்மோன்ஸ் ஆர் ரஷிங் அப்படின்வாங்க. So நம்முடைய ஹார்மோன்கள் எல்லாம் அப்படியே தூண்டப்பட்டிருக்கும் பொழுது, அப்படியே இச்சை நம்ம இழுக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி மைண்ட்ல சொல்லுவான். So this devil what will he do when the hormones are rushing up to the peak? He will say in our ears that you have committed a sin. But this verse clearly says no, you have not committed sin. ஆனா இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது நீ பாவம் செய்யவில்லை என்று. இச்சை தூண்டப்படும்போது யாரும் பாவம் செய்யல. Don't lose your defense. So you know the difference when you have the lust in you, you are not committed any sin. This is the way of escape. This is இதுவே வந்து நம் தப்பிப்பதற்கான வழி. அந்த வசனத்தை வாசிச்சோம், தப்பிக்கொள்ள ஒரு வழி, தப்பி செல்ல வழி உண்டு பண்றார் ஆண்டவர். So we read in the verse that he will make a way of escape. நம்மளுடைய இச்சையெல்லாம் இழுக்கப்படும் பொழுது, when we have been drawn by the lust, அந்த இச்சையினால நம்ம தூண்டப்படும் பொழுது, when we have been initiated by the lust, அந்த நேரத்துல நம்ம நிதானித்து இதை விட்டு கொடுக்கலாமா எதிர்த்து நிற்கலாமா என்கின்ற ஒரு சாய்ஸ் நம்ம எல்லார் கையிலும் இருக்குது. So when at that time we have a choice whether to yield to it or resist against it. அந்த சாய்ஸை நீங்க எஸ்ன்னு சொன்னாதான் அப்புறம் அந்த ஸ்டேஜ் சின்க்குள்ள வருது. So if you say yes to this choice, you enter the next stage of sin. நீ நோன்னு சொன்னா you are escaped. So if you say no, you will be escaped from that. ஆகவே பிசாசு பாருங்க, ஒரு வசனம் எப்படியா சொல்லுது நமக்கு பார்க்க வேணாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டிருக்கிறானா. So we know a verse that this devil is like a roaring lion who keeps on roaming around to devour. அவன் சுத்தி வரான். அவன் என்ன பண்றான்னா, அந்த லஸ்ட் வரும்போது அவன் என்ன பண்ணிடுறான், நம்மள பயமுத்தி அவ்வளவுதான் பார் நீ பாவத்துல விழுந்துட்டேன்றான். So when we have such a kind of lust, he immediately says that you have committed sin and make us to fall into that sin. ஆனா அந்த தம்பி தங்கச்சி நீ இன்னும் விழல. But you have not fallen yet. ஒருத்தர் இப்படியா சொன்னாரு. One person said, பாருங்க, இந்த பறவைகள் வந்து நம்ம தலை மேல பறக்குது, அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. So we cannot stop the birds that are flying on our head. Yeah, sometimes மேல பறக்குற பறவை நம்ம தலை மேல அசிங்கம் பண்றதையும் நம்மளால தடுக்க முடியாது. So முடியுமா? we cannot stop the ficus that is falling on the earth when they fly up. முடியாது. We cannot stop it. ஆனா அந்த பறவை நம்ம தலை மேல கூடு கட்டி முட்டை போடுறதை தடுக்க முடியுமா? But you can stop them building nest upon a head, right? நம்ம என்ன பண்றோம், பல பறவை தலை மேல பறந்தாலே இல்ல தலை மேல அசிங்கம் பண்ணிச்சுனாலே ஐயோ தப்பு செஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல So we think if the birds fly upon our head or they do some kind of fecal matter upon our head, we say we have committed sin. No,
அப்போ நம்ம தப்பு செஞ்சோம்னு நினைச்சிட்டா அதுக்கப்புறம் பிசாசு நம்ம பாவம் செய்ய வச்சிடறான். So if we think or consider that we have committed sin, then so this Satan will make us to commit sin then. அதனால தான் அந்த வசனத்துல போட்டிருக்குது 1 பேதுரு 5:8ல. That's why it said in 1 Peter 5:8. பிசாசு யாரை விழுங்கலாமோன்னு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரியுறான். So he's like a roaring lion walking about seeking whom he may devour. ஆனா அது ஏன் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து, But we should have such a kind of diligent mind. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து அப்புறம் அடுத்த என்ன போட்டிருக்குது? So it says be sober and vigilant. விழித்திருங்கள். And be vigilant. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க தெளிந்த புத்தியாயிரு. சொல்லுங்களேன் சத்தமா. Say to your neighbor, be vigilant. சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. தெளிந்த புத்தியாயிரு, விழிப்பாருன்னு சொல்லு. Say vigilant, be vigilant, have sound mind. அடுத்தது போட்டிருக்கு விசுவாசத்தில் உறுதியாருன்னு போட்டிருக்குது. And it also be steadfast in the faith. ஏன்னா பிசாசு இப்படி மயக்கே நீ பாரு தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம தப்பு செய்ய வச்சிட்டான். So as a matter of fact நம்ம தப்பே செய்யல. So but we have not committed sin yet, but he says we have already committed sin, make us to fall into the sin then. இப்போ அந்த சார்ட்டை பார்ப்போம். So let us see the picture again. இச்சையானது கன்சீவ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது? பாவம்ன்ற ஒரு குழந்தையை பிறப்பிக்குது. So this lust is entered into conception and brings to a child named sin. அந்த வார்த்தைகளை வந்து கரெக்ட்டா அந்த வசனத்துல இருக்க வார்த்தையை தான் போட்டுருக்கேன். enticedனு போட்டுருக்கேன், conceivedனு போட்டுருக்கேன். fully grown it brings forth death. So this is actually shown as in the verse. The evil desire enticed, it gives a choice, and when conceived it brings sin, and when fully grown it brings death. lust கன்சீவ் ஆன உடனே என்னங்க பண்றது? So what will happen if the lust is conceived in us? அங்க தான் ஒரு வே ஆஃப் எஸ்கேப் இருக்குது. There is also a way of escape there. கன்சீவ் ஆன உடனே அபார்ஷன் பண்றீங்க. So immediately once it is conceived you have to abort it. நீ தான் பண்ணணும் அத. So you should do it. இது ஆண்டவர் உனக்காக பண்ண மாட்டாரு. Someone cannot do that for you. ஆனா கன்சீவ் ஆயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டீனா குழந்தை பிறந்துரும். So if you leave, we can think about it later. Immediately you may have to give birth to that. அந்த கன்சீவ் ஆன உடனே go for an abortion immediately. So when it is conceived, immediately go for the abortion. அந்த பிக்சரை போடுங்க, கொஞ்ச நேரம் அந்த பிக்சர் அப்படியே போட்டுருங்க. ஆனா சரி கன்சீவ் ஆவல. So you are not நீங்க அபார்ட் பண்ணல. So you have not aborted now. அந்த பாவம்ன்ற குழந்தை பிறந்துருச்சு. So you have given birth to sin, a baby. சரி பரவாயில்ல. அதான் முதல் பாயிண்ட் சொன்னேன்ல, மன்னிப்பு கேட்கிறதுக்கு ஆண்டவர் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கார் தேவன். So I have told you the first point, God is able to forgive our sins and he is faithful to do that. பாவம்ன்ற குழந்தை பிறந்த உடனேயாவது ஆண்டவர்ட்ட உடனே போய் மன்னிப்பு கேளுங்க. So even after giving birth to a baby named sin, go to God and ask forgiveness. பிறந்த குழந்தையோட செல்லமே கண்ணேன்னு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா, if you keep on playing and pampering the child that is born, அந்த குழந்தை full grown ஆகி உன்னை கொன்றும். that child will grow up and kill you. அதான் போட்டிருக்க வசனத்துல sin when it is full grown it will bring forth death. அதனால இந்த பாவம் முடியும் பொழுது மரணத்தை கொண்டு வரும். The choice is yours. So you have the choice. And the consequence you have to face. அதனுடைய முடிவு நீங்களே தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So there are chances for you to stop before being sin. கவனிங்க, அந்த இடத்தை பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். I would like to speak about that for some time. உங்களுடைய உணர்ச்சிகளுக்காக உங்களுடைய யோசிக்கிற திறன் அதை லூஸ் பண்ணாதீங்க. So don't lose your creativity or thought processing just because of your hormonal emotions. Don't lose your senses because of your emotions. So don't lose your senses because of your emotions. இப்போ சிம்சோனை பார்த்து அவனுக்கு போட்டிருக்குது, அந்த என்டைஸ்ன்ற வார்த்தை வசனத்துல போட்டிருக்குது. பாருங்க, இவன் வந்து 2 முறை வந்து ஒரு பொண்ணு வந்து அவனை நயம் காட்டினாங்களாம். தமிழ்ல தான் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல அவனை என்டைஸ் பண்ணப்பட்டான். So it is said about Samson that this woman tried to entice him twice. முதல்ல ஒரு உமனை லவ் பண்ணா, அந்த லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது ஒரு விடுகதை சொல்றான். So first time he loved a girl and he was about to get married to her, he gave a riddle to her. அவங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் விடுகதை சொன்னோனே விடுகதை யாரால கண்டுபிடிக்க முடியல. So all the people of the country were not able to find the answer. அவங்க எல்லாம் வந்து இந்த பொண்ணுட்ட சொல்றாங்க, நீ சிம்சோனை நயம் காட்டி, அதான் வசனம், நயம் காட்டி entice him, நயம் காட்டி என்கிட்ட பதில் சொல்லுன்றாங்க. So they all told to that woman, go and entice Samson and get the answer for us. ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறான் இவன். And he tried for 1 week. ஆனா ஒரு நயம் காட்டினோனே அவனால தாங்க முடியல. So when he was enticed, he was not able to bear it. உண்மையை சொல்லிடுறான். He told the answer. இதான் அவனோட வீக்னஸ். எதிராளிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. So the enemy knew that this was his weakness. கட்சியில அது வந்து ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சிருச்சு. அந்த லவ் அஃபேர் வந்து ஒரு டிசாஸ்டரா முடிஞ்சிருச்சு. So that also ended in a disaster then. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு பொண்ணை வந்து நேசிக்கிறான். இது வந்து கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா லவ் பண்றான். So after many days he again loving another girl just for a girlfriend, not to marry her. அந்த பொண்ணு பேர் என்னது? What is her name? Delilah. அந்த பொண்ணு வந்து இவன் வந்து பெலிஸ்தர்கள் அந்த பொண்ணு கேட்டு, நீ நயம் காட்டி இவன் பலம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லு. So the Philistines asked her, you entice him and try to find out where his strength lies. இவன் நயம் காட்டுறா. So she is enticing him. நயம் காட்டி உன் பலம் எங்க இருக்கு சிம்சோன் கொஞ்சம் சொல்லு. So she asked him, where is your strength, Samson?
என்ன லவ் பண்றல? You love me, right? ஸோ என்ன லவ் பண்றதா உண்மையா இருந்தா அதை சொல்ல. If it's true that you love me truly, you tell me that. இவன் பாருங்க 3 தடவை பொய் சொல்றான். He lied to her 3 times. அது என்னெல்லாமோ சொல்றான். ஒரு 2 புது கயிறு வச்சு கட்டுங்கன்றான். He says, you tie me with that grass thread. இன்னொன்னு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சு 7 ஸ்ட்ரிங் வச்சு என்ன கட்டுங்கன்றான். So you tie me with 7 strings. அதையும் கட்டி பார்க்கறாவ. And she tied even that. ஆனா அவன் பலம் அவனை விட்டு போல. But he has not lost his அப்ப strength. கடைசில அவன் தலையில இருக்கிற முடியை வந்து ஒரு பெரிய ஒரு ஜட பின்னிடுங்க, அந்த முடியை வந்து ஒரு இது பண்ணிடுன்னு சொல்றான். அதையும் பண்ணி பார்க்கறாங்க. So he also said to do something out of her his hair, and she tried that even that. அவன் ஹேர் எல்லாம் ஒரு ஆணி எடுத்து அடிச்சு பின் பண்ணி விடுங்க, என் பலம் எல்லாம் போய்டும்ன்றான். And he said, you nail my hair and you and all my strength will be lost. ஆனா நடக்கல. அவன் பலன் அவன் கூட தான் இருந்தது. But he still had his strength in him. ஆனா இந்த பொண்ணு டெலிலா ரொம்ப அவன் நயம் காட்டி, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி சும்மா தான் சொல்ற, என்கிட்ட மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்றா. So this woman Delilah says that she enticed him and said, you say that you love me truly, but you are still lying to me. அவன் ரொம்ப கேட்டதனால இவன் வெசனம் அடைஞ்சு உண்மையெல்லாம் சொல்லிட்டான். So since she was pesting him, he just told her all the truth. என் தாட் இதுதான். So this is my point. அவனுக்கு நல்லா தெரியுது இவன் என்னென்ன அவன் வீக்னஸ் சொல்றானோ அவ அப்படியே பண்றா. So he knew very well whatever he says that was his weakness, she was trying out all those things. இப்படி செஞ்சா என் பலன் போய்டும்னு சொன்னா அது அப்படி செய்றா அவ. He said, if you do this way, I will lose my strength, and she did it. அவனுக்கு நல்லா தெரியுது இந்த பொண்ணு என்ன உண்மையா லவ் பண்ணல. So he knew very well this girl did not love me truly. நான் உண்மையா லவ் பண்றேன். I'm loving her truly. ஆனா இவன் உண்மையா லவ் பண்ணல. But she is not loving me truly. ட்ராஜடி என்னன்னா சிம்சோன் திலேலால லவ் பண்ணா, திலேலால் பணத்தை லவ் பண்ணிட்டா. இதான் ட்ராஜடி. So the tragedy is that Samson loved Delilah, but Delilah loved money. லவ் பண்றவங்க கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கப்பா. So whoever are loving, just check it out. ஓகே, இப்போ இவங்க உண்மையில தெரிஞ்சிருச்சு, நான் உண்மையா சொன்னா அவ செய்வான்றது சிம்சோன் நல்லா தெரியுமா? So Samson very well knew that if I say the truth, she will try it out, right? நிச்சயம், ஏன்னா 3 தடவை அவ சொன்னதை அப்படியே செஞ்சிட்டாளே. Because already 3 times she has done it. அது தெரிஞ்சும் இந்த மனுஷன் முட்டாளா அவ்வளோ ஒரு he lost his senses. Knowing that, like a stupid, he lost his senses. Exactly, கரெக்டான வார்த்தை stupid தான் அவனை சொல்லணும். ஏன்னா சொன்னதெல்லாம் அப்படியே பண்றான் அவன். So she did whatever he said. பாருங்க, அதான் சொல்றேன், don't lose your senses for your emotions. So that is why it is said, don't lose your senses for your emotions. This is a way of escape. That there was a way of escape for Samson. சிம்சோனுக்கும் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி இருந்தது. ஆனா அவன் அதை யூஸ் பண்ணிக்கல. எமோஷன்ஸ்க்கு செத்தாலும் பரவாயில்ல, இவன் மடியிலே செத்துறேன்டா. But he never used that. Just he wanted, though I die, I will die with her on the lap. இவன் என்ன சொல்லி அவனுடைய மகிமையெல்லாம் இழந்து போயிட்டான். He lost all his glory. அவன் தரிசனத்தை இழந்து போனான். He lost his vision. அவனுடைய நோக்கத்தை இழந்து போயிட்டான். He lost his purpose. அவன் அபிஷேகத்தை இழந்து போயிட்டான். He lost his anointing. கண் பார்வையை இழந்து போயிட்டான். He lost even his sight. சாம்பியனா இருக்க வேண்டியவன் இன்னைக்கு மாவாடிட்டு இருக்கான். The one who has to be a champion, he is now doing all the floor work. எவ்வளோ ஒரு பரிதாபமான. எப்போதுமெல்லாம் சாம்சனுடைய இது ஜட்ஜஸ்ல அதை படிக்கும்போது அப்படியே அதை படிக்கவே எனக்கு தோணாது. அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதை படிச்சா அவ்வளோ ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை நான் படிக்கணுமா, என் மூட நான் ஸ்பாயில் பண்ணணுமான்னு யோசிப்பேன் நான். When I happen to read about Samson in Judges, I just want to skip it out because I don't want to read it and spoil my mood. ஆனா இது வந்து நம்மளுடைய எச்சரிப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது. But this is written as a warning for us. My friends, there is a way of escape that God has given to you for every temptation that you are facing today. ஒவ்வொரு சோதனைகளில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் நீங்கள் தப்பிவிடுவதற்கான வழியை தேவன் உண்டாக்கி But it விட்டுள்ளார். depends upon you whether you want to grab that way of escape or just let go. So அது உங்களுடைய கைகளில் இருக்கு. நீங்கள் அந்த வழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அதில் விட்டுவிட வேண்டுமா என்பது. இன்னொரு காரியம், using your senses, உன்னுடைய சிந்தனையை யூஸ் பண்றது. ரெண்டாவது என்னன்னா, praying while you are tempted. The second thing in the sense is like when you pray when you are being tempted. ஜெபம் பண்ணும்போது, அதாவது ஜெபம் வந்து எல்லாரும் டெய்லி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். I think everyone are praying daily. அப்படி பண்ணாதவங்க டெய்லி காலையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. If you're not praying, just start praying daily at least in the morning. ஆனா அது மாத்திரம் போதாது. But that is not enough. சோதிக்கப்படுகிற அந்த இழுக்கப்படுகிற அந்த நேரத்துல, when you have been hurled towards the temptation, just one small prayer, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. just utter a small prayer, Lord save me. பேதுரு பாருங்க, ஒரு நாள் வந்து இயேசு பார்த்துட்டு அவனை தண்ணியில நடந்து போறான் அவரு. So one day Peter, he was walking seeing Jesus. இயேசு சொல்றாரு பேதுரு பார்த்து, பேதுரு கேக்குறான், இயேசுவே நீங்க தான் நானும் தண்ணியில நடக்கட்டாமா? So he asked Jesus, if it is you, I will also come into the water. இயேசு சொல்றாரு, கம் வான்றாரு. Jesus said, come. பேதுரு கால் எடுத்து முதல்ல வைக்கிற தண்ணியில, ஹேய் நிக்கறேன்டா, நானா இது
அப்படி நம்ப முடியல, தண்ணியில நடந்து போறாரு அவர். So Peter also stepped out on the water and he was astonished that I'm able to walk on it. ஆனா கொஞ்சம் காற்றையும் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த அடிக்கிற புயலை பார்த்து அவன் கண்ணை வந்து இயேசு மேல இல்லாம புயலை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். So his focus was not on Jesus when his focus shifted from Jesus towards the storm and the wind. இதேதான் பிசாசும், நம்ம பாவமே செய்யாத போது பயமுத்துறான், நீ விழுந்துருவேன்னு பயமுத்துவான் பாருங்க, உடனே விழுந்துருவோம். This is how devil scares. Even before you committed the sin, he will say you will fall off, and that is when we are scared. அவன் மூழ்க போகும்போது When he was about to be drowned, ஒரே ஒரு சின்ன டைனி பிரேயர், he just made a small tiny prayer. ஆண்டவரே என்னை ரட்சியும், Lord save me. அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க. Everybody can say that. அந்த நேரத்துல மூழ்கிட்டு இருக்க சமயத்துல எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருந்தான்னா, when he was about to be drowned, if he start praying, oh loving God, heavenly Father, அப்படிலாம் தேவையில்லை, ஆண்டவரே காப்பாத்துங்க, no need that way, just say Lord save me. டக்குன்னு ஆண்டவர் கை தூக்கி வாப்பா அப்படி தூக்கிட்டாரு. God immediately gave his hand and took him out. எந்த தண்ணியில மூழ்கினானோ அதே தண்ணியில இயேசுவோட கையை பிடிச்சி நடந்துதான் திருப்பி பேதுரு போனான். ஹல்லேலூயா. The water in which he was about to be drowned, in the same water he caught hold of the Jesus and hands and he was இந்த மாலை வேளையில நான் சொல்ல விரும்புகிறேன். So I want to tell you in the evening hour, எந்த சோதனையில மூழ்கிட்டு இருக்கீங்களோ அதற்கு மேல நடக்கும்படியா தேவன் உங்களுக்கு வல்லமை கொடுக்க போறார். God will give you power that you may walk upon. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. எத்தனை பேர் சந்தோஷமா விசுவாசிக்கிறீங்க? ஆமா, எதுல நான் அடிக்கடி விழுந்துட்டு இருக்கனோ அதுக்கு மேல மிதிச்சு நான் நடக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that whatever temptation I'm drowning in, I'm going to stand upon it and walk on it? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Let us clap our hands and glorify God. ஆனா ஜஸ்ட் இந்த ஸ்மால் பிரேயரை மறந்துடாதீங்க. But don't forget the small prayer. That is a way of escape. அதுவே நீங்கள் தப்பி விடுறதுக்கான வழி. ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. When you say Lord save me, உங்க இச்சை தூண்டப்படும் பொழுது, when your lust is being provoked, ஆண்டவரே காப்பாத்துங்க, Lord save me, immediately God will rescue you. You will find a great change in your thinking. உடனே தேவன் உங்களை ரட்சிப்பார். உங்களுடைய சிந்தனைகளை மாற்றத்தை நீர் காணுவீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர். God will even say change your situations. நீங்க பல்ல கடிச்சு கஷ்டப்பட்டலாம் ட்ரை பண்ண தேவையில்லை. You don't have to try hard for that. கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் விழுந்துருவீங்க. So even if you try so hard, you will fall into sin. ட்ரை பண்றதை விட்டுட்டு Leave trying all those things. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அதை செய்யுங்க. But you just do one thing, Lord save me. That is why he is called a savior. அதனால தான் அவர் இரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். Amen. இயேசுன்னு பேர்னாலே இரட்சகர்னு அர்த்தம். So when it's Jesus, he is savior. He wants to save you from your sins. அவர் உங்களுடைய பாவத்திலிருந்து இரட்சிக்க விரும்புகிறார். அதை அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். And he is also faithful to do that. அவரை கூப்பிடும் பொழுது ஒரு மனுஷன் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் என்ன சொன்னா, இந்த ஆசைலாம் வருது, இதை கட்டுப்படுத்துறதுலாம் ஒரு பெரிய தவறு, ஒரு கஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொன்னான். So there was a man who said, when we get such a kind of lust, it is not a big deal to control them. நான் ஆசையை கட்டுப்படுத்தி காமிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னான். I will control all my lust and desires and I show you. அவனா சொன்னா, சார் வீட்டில் இருந்தால் வந்து டிவி இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நான் காட்டுக்குள்ள போறேன் அப்படின்றான். So he said, when I'm at home, I have TV, mobile phones, all kind of distractions. காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு நான் அப்படியே கண்ணை மூடிட்டு, அந்த காலத்துல இந்த முனிவர்கள்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நான் மரத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான். So he went to a forest and sat like a sage who closing his eyes and meditating. அங்க போயிட்டு அப்படியே மரத்துக்குள்ள உட்காந்துட்டு நான் ஆசையை கட்டுப்படுத்த போறேன் அப்படின்றான். So he was sitting there under a tree and was saying, I'm going to control my temptation, control my lust. அந்த காலையில 8 மணிக்கு அவனுக்கு ஏத்தாப்புல உட்கார்ந்திருக்க மரத்துக்குள்ள ஏத்தாப்புல ஒரு அழகான ஒரு பொண்ணு நடந்து போறான். So early morning at 8 o'clock there was a beautiful girl that was walking towards him. அவ என்னடா இது, ஊர்ல தான் பிரச்சனைனா காட்டுக்குள்ள வந்தா இங்கேயும் விட மாட்டேங்குதே அப்படி அந்த பொண்ணையை ரசிக்க ஆரம்பிக்கிறான். So he thought, I was in my city, there I had to encounter temptation, that is why I came to the forest, but here I have another temptation, and he was just seeing that girl. அவன் சொல்றான், அப்ப என்னன்னா மேட்டர் என்னன்னா, அந்த அந்த ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குது, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றா, காட்டுக்கு அந்த பக்கத்துல இன்னொரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு அந்த பொண்ணு நடந்து போறா. காலையில் 8 மணிக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்குதான், அதனால டான்ஸ் கிளாஸுக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் நடந்து போறான். The thing is, there are 2 cities on either side of the jungle, so this girl is going to a dance class from one village to the other village through the forest. நீ என்ன பண்றதே தெரியல, காட்டுல கூட விட மாட்டேங்குது. So he doesn't know what to do. Even I'm not able to. உடனே யோசிச்சான், ஒரு ஐடியா போட்டான், கண்ணு இருக்கிறதுனால தானே பார்த்தேன். So he thought, since I have eyes, I'm looking at her. ஒரு துணி வச்சு கண்ணை கட்டிக்கிறேன் நானு. So I will blindfold my eyes with a. ஒரு துணி வச்சு கண்ணை கட்டிக்கிட்டான். So he took a cloth and blindfolded himself. இப்போ பிரச்சனை இல்ல பாரு. So now I don't have any problem. அடுத்த நாள் காலையில 8 மணி. So next day 8 o'clock in the morning. அதே அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ்க்கு போறா. Again she is going for a dance class. அவ பாரு கால்ல கொலுசு போட்டு போறா பாருங்க. So she is wearing some ankles in her legs. Anklets. அது ஜிங் ஜிங் சத்தம் கேக்குது, உடனே அந்த பொண்ணை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. So the sounds of the anklet made her to admire the. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயோ நம்ம ஆசையை கட்டுப்படுத்த தான வந்தோம். So we came here to control our temptation. என்ன காரணம், காது தான் பிரச்சனை, கேட்டதனால தான பிரச்சனை. So since we are able to hear, we encounter this problem. காதையும் ஒரு துணி வச்சு கட்டிக்கிறேன் நான். So he just
put a cloth in his கண்ணை கட்டிக்கிட்டான், காதை கட்டிக்கிட்டான். he blindfold his eyes and also his ears. அடுத்த நாள் காலை 8 மணிக்கு The next day morning 8 o'clock. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? What would have happened? அவ பூ வச்சுட்டு போனா பாருங்க. So she had flowers upon her head. உடனே வாசனை வந்தோடனே அவளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். So the smell made him to think about her. ச்சே, என்னடா இது? மூக்கு தான காரணம். மூக்கையும் ஒரு துணி வச்சு கட்டிடலாம். So வாயில கூட மூச்சு விடலாம்ல. So he thought nose is the problem, so I can even breathe through my mouth. So he tied even his nose. அடுத்த நாள் காலை 8 மணி. The next day morning 8 o'clock. 8 மணிக்கு அந்த பொண்ணு போறா. So she is going morning 8 o'clock there. கண்ணை கட்டியாச்சு, மூக்க கட்டியாச்சு, காதை கட்டியாச்சு. He blindfold his eyes, his ears and also nose. ஆனா அவன் மனசு சொல்லிச்சான், ச்சே, இந்நேரம் அந்த பொண்ணு போயிட்டு இருப்பால. So his heart said she would have been going by now, right? இந்த மனசை கட்ட முடியுமா துணியை வச்சு? Can you control that heart? இதுக்காக தான் உங்களுக்கும் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை. That is why we need a savior for this. Hallelujah. Hallelujah. Without a savior you cannot overcome the temptations. ஒரு ரட்சகர் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாவத்தை மேற்கொள்ள ஒரு முடியாது. அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. எபிரேயர் 2:18 வசனம். In Hebrews 2:18 has given a good promise to us. அந்த வசனத்தை வாசிச்சிட்டு The verse says, இப்படியா சொல்லுது, அதை வாசிக்கிறீங்களா தமிழ்ல? சொல்லுங்க. எபிரேயர் 2:18. Hebrews 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். For in that he himself has suffered being tempted, he is able to succor them that are tempted. நம்மளுடைய கேப்டன் ஆண்டவர் நீங்களும் நானும் ஃபேஸ் பண்ற எல்லா விஷயத்தை அந்த 33 ஆண்டுகளை ஃபேஸ் பண்ணி அந்த டெம்ப்டேஷனை ஃபேஸ் பண்ணார். So our God captain, Jesus has already faced all the temptations that they're facing now in the 33.5 years, and he has already conquered them. இதுதான் ஆண்டவரை பார்த்து அப்படியே எனக்கு மெய்சிலுக்க வைக்கிற ஒரு விஷயம். So this actually brings goosebumps of me when I see God. 33 வருஷம் நீங்க வாழ்ந்திருக்கீங்க, நான் ஃபேஸ் பண்ண எல்லா டெம்ப்டேஷனும் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லுது இந்த வசனம். So this verse says you live for 33.5 years and he has faced all the temptation that we are facing now. சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொருவர் சந்திக்கிற சோதனை எல்லாத்தையும் சந்திச்சாரு. So right from his small age to a very in all his ages, stage by stages, he has faced all the temptations. ஆனா ஒரு முறை கூட வார்த்தையிலயோ பார்வையிலயோ சிந்தனையிலயோ அவர் விழவே இல்லை. But he never fell into sin even in his thoughts, in his words or in his mouth or anything. இத நினைக்கும் போது வாவ், இப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா? So when you think about it, it is really wow, can a person live in such a way? He didn't live like a god, as a god, he lived as a man. அங்கதான் பாயிண்ட். காடா இருந்து ஜெயிச்சார்னா அது பெரிய விஷயம் இல்ல. So he didn't live like a god. If he lived like a god, that is other thing. அவர் காட் தான், தேவன் தான் அவரு. He was God, he is God, right? ஆனா அந்த தேவன்ற ஸ்தானத்தெல்லாம் விட்டுட்டு வெறுமையாக்கி தான் இங்க வந்தார் மனுஷனா. But he left everything, the position of God, and came here just as a human being. This only inspires me. இது நம்மளை இன்னும் ஊக்கப்படுத்துகிறது. ஒரு முறை ஃபெயில் பண்ணல. அவர் சொல்றாரு, அவர் எப்படி சொல்லலன்னா, நான் பாரு ஒரு முறையும் ஃபெயில் பண்ணல, நீ என்ன பண்ற அப்படி சொல்லல. அவரு, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன்ப்பா, அதனால நீ ஃபேஸ் பண்ற எல்லா காரியத்திலும் உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்றாரு அவர். So he doesn't say, see, I have faced everything and I have conquered everything, but you are still not able to conquer your failing. But he says, I have faced everything and conquered, and I'm also helping you to face everything and conquer them. At the same time, அதே நேரத்துல அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்றது உங்களுடைய சாய்ஸ். So at the same time, it is your choice to get his help or not. அந்த சோதிக்கப்படுற அந்த நிமிஷத்துல வினாடியில அவருடைய உதவியை நீங்க நாட வேண்டும். So at that very moment of temptation, you are supposed to seek his help. And he is surely willing and available and able to help everybody. So அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். Amen. Amen. Are you all ready to walk on water? Are you all நீங்கள் தண்ணீர் மேல் நடக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஒவ்வொரு நாளும் வருகிற சோதனையை ஜெயித்து நடக்கிறது வந்து தண்ணீர் மேல நடக்கிற ஒரு அற்புதத்தை விட பெரியதுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? How many of you think that every day winning over the sin and is like walking on the water? அது இந்த காலகட்டத்துல பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிற, எங்க திரும்பினாலும் பாவம், என் பாக்கெட்ல பாவம் வச்சிருக்கிறோமே, பாவத்தை தூண்டக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட காலத்துல சோதனையை ஜெயித்து வாழ்றதுன்றது தண்ணீர்ல நடக்கிறத விட ஒரு பெரிய அற்புதமா நான் நினைக்கிறேன். So at this time it is like water which is spread over everywhere. The sin is like water spread over everywhere. Even we have it in our mobile phones in our pockets, and it's really very hard. It is like seeming to be walking on water when we overcome the sin. Amen. Hallelujah. Hallelujah. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is always faithful. ஒரு தடவை சத்தமா சொல்லுங்களேன், God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம உண்மையா இல்லனா கூட அவர் உண்மையா தான் இருக்கிறார். Though we are not faithful, he is faithful to us. எதுக்குனா சோதனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். To save us from a temptation, he is faithful. ஒரே ஒரு குறிப்பை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். I will say the last one and finish it off. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 and verse 9.
தமிழ்ல படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 1:9. 1 Corinthians 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடையனே ஐக்கியமா இருப்பதற்கு உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God is faithful, by whom ye are called unto the fellowship of his Son Jesus Christ our Lord. மூன்றாவது, இயேசுவோடு கூட ஐக்கியப்படும்படியாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். Thirdly, we are called to have a fellowship with our God. அதற்கு தேவன் உண்மையுள்ளவர். And God is faithful for that. பாவம் மன்னிக்கப்படுறது எதுக்காக? Why do we need the forgiveness of sins? பரிசுத்தமா வாழ்றது எதுக்காக? Why do we need to live a holy life? சோதனையை ஜெயிக்கிறது எதற்காக? Why do we have to conquer all the sins? எல்லாம் ஒரே விஷயங்க, அவரோட ஐக்கியப்படுறதுக்காக தான் நாங்க எல்லாமே. So everything we need just to have a fellowship with him. தேவன் காலாகாலமாக மனிதனை உண்டாக்கின தேவன் மனிதனோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளும்படியாய், உறவு வைத்துக் கொள்ளும்படியா தான் அவர் இருதயம் துடிக்கிறது. God who created man for ages together, he is always having a desire to have a fellowship with men. ஆரம்பத்துல இருந்து என்னைக்கு மனுஷன் பாவம் செஞ்சானோ அவரை துரத்திட்டாரு. ஆனாலும் அவர் இருதயத்துல மனிதன் என் கூட வந்து பேச மாட்டானா, என்னோட ஐக்கியப்பட மாட்டானான்ற ஒரு ஏக்கம் எப்போதுமே அவருக்குள்ள இருக்குது. So right from the beginning, even when the man has committed sin, he has chased him away, but still he has a yearning in his heart that will the man come to me and speak to me. காலகாலங்கள்ல ஒருத்தர் அங்கங்க அவரோட ஐக்கியம் வச்சிருந்தாங்க. So for in ages together, there were some people here and there had fellowship with him. அங்க பாருங்க, ஏனோக்குன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. There was a man named Enoch. அவனை பத்தி போட்டுருக்கு, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். It is said that he walked with God. அன்பான தம்பி தங்கச்சிங்க, நீங்க லைஃப்ல இதோட ஒரு கிரேட்டர் பிரிவிலேஜ் இல்ல. தேவனோடு உறவாடுகிற, ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற, சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை விட ஒரு அற்புதமான ஒரு பிரிவிலேஜ் வேற யாருக்குமே கிடையாதுங்க. Dear brothers and sisters, know one thing, there is no other greater privilege than having a fellowship and walking with God. You know Jesus very well. உங்களுக்கு இயேசுவை மிக நல்லா தெரியும். You are coming to church, you are coming to youth meeting. நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீர்கள், யூத் மீட்டிங்க்கு But I வருகிறீர்கள். want to ask you how close you are, how intimate you are with Jesus. ஆனால் உங்களோட கேட்க விரும்புகிறேன், நீங்க எவ்வளவு தேவனோடு ஐக்கியமா இருக்கிறீர்கள், தேவனோடு இன்னுமாய் உறவோடு இருக்கிறீர்கள். நீங்க விரும்புறீங்களா இல்லையா? ஆண்டவரோட இருதயம் உனக்காக துடிக்குது. Though you desire it not, God is earning for that. அந்த காலத்துல பாருங்க, ஏனோக்குக்கு இப்படி ஒரு ஆசை வந்துருச்சு. Those days Enoch had such a kind of desire. ஏனோக்கு 65 வயசு ஆயிச்சு. Enoch was 65 years. பைபிள்ல போடு 65 வயதான பொழுது அவன் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். So it was 65 years when he started to walk with God. அந்த காலத்துல தேவனை பத்தி யாருக்குமே தெரியாது. None of them know about God those days. ஒண்ணே தான் தேவனை பத்தி தெரியும். They know only one thing about God. மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். If man has committed a sin, தேவன் துரத்திட்டாரு. God has chased him away. That was the last message. அதுதான் கடைசி செய்தி. மனுஷன் பாவம் செஞ்சிட்டான். Man has committed sin. தேவன் என்ன பண்றார்? மனுஷனை துரத்திட்டார். What did God do? God chased him away. தேவனை பத்தின ஒரு தவறான ஒரு பிக்சர் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்குது. They had a wrong intention or wrong image about God. தேவனோடு சேர வேணும்ன்ற அந்த ஆசை யாருக்கும் வரல. None had the desire to have a fellowship with God again. ஈனோக்கு 65 வயசா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை வருது. This Enoch who was 65 years had a desire then. தேவன் எப்படி இருப்பாரு? How would God be? அவரை பத்தி பேசணுமே. We want to talk with him. ஆனா அவரை பத்தி யாருக்குமே தெரியாதே. But none of them know about him. ஒரே ஒருத்தருக்கு தான் அவரை நல்லா தெரியும். Only one person know him very well. ஆதாமுக்கு தான் தெரியும். It was Adam alone. இவன் ஆதாம்ல இருந்து 7வது சந்ததி. So he is the 7th generation from Adam. ஆதாமுடைய 7வது சந்ததியில வந்தவன் தான் ஏனோக்கு. So Enoch came in the 7th generation of Adam. அதனால யோசிக்கிறான், ஒரு நாள் ஆதாம்ட்ட போய் கேட்டா தான் முடியும். So if we go and ask Adam, we will know about it. ஒரு நாள் ஆதாம்ட்ட போய் கேக்குறான். So he's asking Adam about it. ஏனோக்கு ஆதாம் எப்படிங்க பாப்பாங்க? So how will be God be? ஏனோக்கு ஆதாமை சந்திச்சாரா? Did Enoch meet Adam? ஏனோக்குக்கு 65 வயசா இருக்கும்போது ஆதாமுக்கு 687 வயசு. So when Enoch was 65 years, Adam was 658 years. அந்த காலத்துல எல்லாம் ஆடம் வந்து 930 இயர்ஸ் வாழ்ந்தாரு. So Adam lived for 930 years those days. ஆதியாகமம் 5வது அதிகாரம் படிச்சீங்கன்னா அந்த கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். When you read in Genesis chapter 5, we'll know the calculation. 687 வயசான அந்த தாத்தாவாகிய ஆதாமை போய் மீட் பண்றாரு. So this Enoch is meeting the great grandfather who is 687 years. ஆதாம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். So I want to talk with you separately. ஆதாம் சொல், எதை பத்தி மேடம் பேசு, அவரை பத்தி மட்டும் பேசாத. Adam says you can talk about anything but don't talk about him. பாருங்க, if at all there was a man who regretted, it was Adam. So இத குறித்து மிகவும் மனஸ்தாபப்பட்ட ஒரே மனிதனா ஆதாம். நீ லைஃப்ல எதை இழந்தாலும் பரவாயில்லை. So you might have lost anything in your life. ஆதாம் இழந்த மாதிரி நீ யாரும் இழந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். I think none of it have lost like Adam. அந்த தோற்றத்துல தேவனை முகமுகமா தரிசிச்சு அந்த மகிமையின் உச்சக்கட்டத்துல நடந்த ஆதாம் அங்கிருந்து வரும்போது, ஐயோ எதை போய் இழந்துட்டேனே, எதுக்காக எதை இழந்துட்டேன் பாரு அப்படின்னு அவன் ரிக்ரெட், ஃபுல்லா ரிக்ரெட் தான். Adam, who was able to meet God face to face and who was the peak of the glory of God, but he lost everything and he regretted for that loss. ஆனா எனக்கு சொல்றான், இல்ல ஆதாம் எனக்கு தயவு செய்து தேவனை பத்தி கொஞ்சம் சொல்லு. Enoch says, please tell me Adam something about God. I want to know about God. எனக்கு தேவனை குறித்து ஏதாவது தெரிந்து கொள்ளணும்.
அப்போ ஆதாம் வந்து தனியா கூட்டு போய் சொல்றாரு, So Adam took him in the personal place and said, எவ்வளவு அற்புதமான ஆண்டவருங்க அவரு. you know, he's a great God. அவர் வரும்பொழுது தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல வரும்பொழுது When he comes at the breeze time of this the garden, அந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆயிடும். the entire ambience is different. அப்படியே அந்த அன்பு, அந்த இடமே அன்பினால நிரம்பிடும். The entire place will be filled with his love. நானும் ஏவாளும் அவரை சந்திச்சு அவரோட முகமுகமா தரிசிச்சு பேசி அந்த அனுபவம் ஐயோ எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா? Myself and Eve, when we meet him and have the discussion, that is a great this. ஆனா அத சொல்ல சொல்ல ஏனோக்குள்ள ஒரு ஆர்வம் பற்றி எரிகிறது. So as he was saying, this Enoch has a desire for that. இவ்வளவு நல்ல தேவனா, இவ்வளவு அன்புள்ள தேவனா, Is he such a great God? Is he such a loving God? இவ்வளவு அற்புதமான ஒரு தேவனா, He is such an astonishing God. நிச்சயம் நான் அவரை சந்திக்க போறேங்க. So I'm going to meet him shortly. நிச்சயம் அவரோட நான் பேச போறேன். I'm going to talk to him shortly. ஆதாம் பை சொல்லிட்டு வந்துட்டான். So he said bye to Adam and came. ஆண்டவரை பார்த்து தேடுறான், தேவனே, And he was calling Lord. யாருக்குமே உங்களை பத்தி தெரியல. So none of us know anything about you. I want to come closer to you, Lord. நான் உங்களுக்கு நெருக்கமாய் வர விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே. உலகம் எனக்கு satisfaction கொடுக்கல ஆண்டவரே. Lord, this world might have not given any இந்த satisfaction. பாவம் என் மனசை திருப்திப்படுத்த முடியலப்பா. Lord, this sin cannot satisfy my heart, இந்த Lord. உலக சந்தோஷத்துல எனக்கு வெறுப்பு தான் வருது. I'm very vexed about the things of this இந்த world. படைச்ச தேவன் உங்களை வாணி, நீங்க வேணும்ப்பா எனக்கு. Lord, I need you at this moment, Lord. அவன் ஜெபிக்க ஆண்டவர் பார்க்கறார் மேனத்துல இருந்து. As he was keeping on praying, God is looking him from the up. யாருக்குமே என்ன பத்தி தெரியாது, ஆனா இந்த ஒரு வாலிப பையன் என்ன தேடுறானே. So none of them know about me, but this young man is seeking me. இறங்கி வந்துட்டார் ஆண்டவர். He came down from there. மனுஷன் மேல கோபமா இருந்தாலும் பரவாயில்ல, Though he has indignation on man, மனுஷனை துரத்திருந்தாலும் பரவாயில்ல, though matter he was chasing away from God, இவனோட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன். so I want to walk with him. My dear friends, develop this kind of a passion to be with God. தேவனோடு ஐக்கியப்படும்படியாய் இயேசுவோடு இருக்கும்படியான ஒரு ஆர்வத்தை உங்களுக்குள்ள நீங்க தான் வளர்க்கணும். You are supposed to develop such a kind of passion of having an intimation with God. அப்படியே பைபிள் படிச்சுட்டு வந்தா பாத்தீங்கன்னா ஏனோக்கு, நீங்க கவனிங்க, ஏனோக்கு வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய், நான் சொன்னேன் ஒரு கதை, அத போல ஒரு காட்டுக்குள்ள போய் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிலாம் இல்ல. Enoch was not like the one I said in the story. He left everything and went to the forest. He was not in such a way. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது, Because it said in Bible, அவன் 300 வருஷம் தேவனோட சந்தரித்து கொண்டிருந்தான். he was walking with God for 300 years. அந்த 300 வருஷங்கள்ல பல குமாரர்களும் குமாரத்திகளும் பெற்றெடுத்தானா. And he also gave birth to many sons and daughters during the 300 years. அப்ப காட்டுக்குள்ள போயிருப்பானா, வீட்ல இருந்திருப்பானா? So will he be in the forest or at home? காட்டுக்குள்ள போய் எப்படிங்க குமாரத்திங்க மனைவி எல்லாம் எப்படிங்க பெற்றெடுக்கிறது? How can he give birth to sons and daughters when he's in forest? நான் தேவனை தேட போறேன்னு எல்லாத்தையும் விட்டுலாம் போலாம். அவன் He did not go seeking God. He did not leave everything to seek குடும்பத்துல God. இருந்தான், ரெஸ்பான்சிபிளா இருந்தான், பிள்ளைங்களை பாத்துக்கிட்டான், பிள்ளைங்களை வளர்த்தான், எல்லாம் செஞ்சான். He was at home. He was responsible. He gave birth to sons and daughters. He grew up, brought up எதுக்கு all them. சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க டைமே இல்லைன்னு நிறைய பேர் அழகா சொல்லுவோம் நம்ம. Because many people say, I don't have time. The problem is not that you don't have time, the problem is your priority. ஸோ உங்ககிட்ட நேரம் இல்லைன்றது வந்து முக்கியமான பிரச்சனை இல்லை, நீங்கள் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறீங்கிறது தான் பிரச்சனை. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா you will experience the heartbeat of Jesus. When you prioritize God, you will experience the heartbeat of Jesus. ஆண்டவர் பார்த்தாரு, நீ என் கூட வந்திருப்பான்னு சொல்லி மரணமே இல்லாம தூக்கிட்டாரு அவரை. So God saw, so you come with me, and without even facing death, he was taken up. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க? மரணமே இல்லாம அப்படியே உங்களுக்கு யாருக்கும் ஆசை இல்லையா? None of you have such a desire. இல்ல, அதெல்லாம் இப்போ எப்படி நடக்கும்? உங்களுக்கு என்ன தெரியும்? யாரா சொன்னாங்களா நடக்காதுன்னு? How can you can say, how can this happen now? Did anyone say that will not happen? உங்க ஆர்வம் இருக்கோ இல்லையோ, Whether you have that passion or not. ஏனோக்கு திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு பாருங்க. Enoch was suddenly disappeared. இயேசு ரெண்டாவது முறை வரும்போது நீங்க அப்படி மறைஞ்சு போலனா, நான் அப்படி மறைஞ்சு போலனா, அவ்வளவுதான் ட்ராஜடி தான். When Jesus comes the second time, if you and me are not disappearing in such a way, it is a tragedy. You and I have to be taken up when Jesus comes, just like Enoch was taken up. ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நீனும் நானும் இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சரி, that's a different subject. பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இந்த ஐக்கியத்துக்காக அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. So God has given emphasizing upon the fellowship of the மோசேயோட லைஃப் நான் ரீசன்ட்டா நான் 2 வாரத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. So before 2 weeks I was reading about Moses' life. It was inspiring. ஜனங்க இவ்வளவு தப்பு செஞ்சு ஒரு பொன் தங்க கண்ணுக்குட்டி ஏற்படுத்தி ஒரு விக்கிரகாராதனை செய்றாங்க. So these people committed sin and made a golden calf and worshiping it. ஆனா அந்த கன்றுக்குட்டியை செஞ்சு தேவன் கோபப்பட்டு அவங்க நிறைய பேர் அடிக்கிறாரு. So God has killed many people looking at the golden calf they made and worshiping it. படிக்கவானா, யாத்திராகமம் 32 அதிகாரத்துல இருக்குது. So it is in Exodus chapter 32. ஆனா எக்ஸோடஸ் 33 ல 33 அதிகாரத்துல மோசே தேவனோட எப்படி வச்சிருந்தாலும் அழகா எழுதி இருக்குது. So in Exodus 33 we can read about how Moses was with God. தேவன் சொன்ன ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி மோசே ஒரு டெம்பரரி தற்காலிகமான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டறாரு. So Moses is building a temporary tabernacle. இந்த தற்காலிகமான ஆசரிப்பு கூடாரம் வந்து பாளையத்துக்கு வெளியில கட்டறாரு. So it is built
tabernacle is built out of the camp. பைபிள்ல போட்டிருக்குது எப்பெல்லாம் மோசே அங்க அந்த கூடாரத்துக்கு போறானோ Whenever Moses go to the tabernacle, எல்லாரும் அவங்க கூடாரத்துல வாசல்ல வந்து நிப்பாங்களாம். all the people will come and stand at the door of the tabernacle, it seems. மோசே அங்க போன உடனே அங்க மகிமையின் மேகம் கீழே இறங்கும். So once Moses goes there, the glory, the cloud of glory will come descend upon him. இறங்கன உடனே ஜனங்கள் எல்லாம் அப்படியே worship பண்ணுவாங்களாம். So all the people will then worship, it seems. அதுக்கு அப்புறம் போட்டிருக்குது கர்த்தர் ஒரு சிநேகிதனோட ஒரு மனுஷன் பேசுகிறது போல மோசேயோட முகமுகமா பேசுவாராம். And God, it is written that God will speak with Moses just like how you speak with your friend. ஜனங்கள்லாம் தூரத்துல நின்னு அப்படியே worship பண்ணிட்டு போய்டுவாங்க அவ்வளவுதான். People will be worshiping at a far distance and then leave it. நீங்க இன்னைக்கு வந்து சும்மா worship பண்ணிட்டு போறவர்களா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல மோசேயோட போல கர்த்தர் முகமுகமா பேசுகிற ஒரு நண்பனை போல பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்களா? So do you want to just come as just a worship and leave, or you want to be like a Moses who had a relationship of a friend with God who spoke with him face to பாருங்க face? புதிய ஏற்பாடுல இயேசு வந்த பிறகு இந்த யோவான்ற ஒரு சீஷன் இருந்தா பாருங்க எல்லாரோட வித்தியாசமா இருந்தாங்க. So this John in the New Testament, a disciple, he was very different from all others. எல்லாரோட இயேசுவோட ரொம்ப க்ளோஸா இருந்தது ஜான் தான். So John was more closer than other disciples among the other disciples. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? What is the reason, you know? அதுக்கு காரணம் வந்து யோவான் சுவிசேஷத்துல யோவான் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது ஒரு முக்கியமான காரணம். So the very reason is because how he depicts himself in the John gospel. யோவான் சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜான் என்ற பேரை பார்க்கவே முடியாது. இவருடைய பேரை அவர் எழுதவே மாட்டார். So when you read the gospel of John, you can never find the name John. He never says about his name. எங்கெங்கெல்லாம் தன்னுடைய பேர் வரணுமோ அங்கெல்லாம் வேற மாதிரி எழுதுறாரு. So wherever he is supposed to write his name, he will write in a different way. யாரா படிச்சிருக்கீங்களா? Any guesses? எப்படி சொல்றார்? How he introduces himself? Have you known that, read it? தமிழ்ல போட்டிருக்குது யோவான் எங்கெல்லாம் பேதுருனும் பேதுருன்னு எழுதிவாரு, மத்தேயுனும் மத்தேயுன்னு எழுதிவாரு. யோவான் எழுதணும் போது ஏன்னா அவர் தான் புத்தகத்தை எழுதுறாரு. யோவான் எழுத மாட்டார். அவர் எப்படி எழுதுறாருன்னா இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் எழுதுறாரு. So whenever we read Matthew or Luke everywhere, they say Matthew and Luke everywhere. But in John it is written, it is not straightly written as John, but a beloved disciple of Jesus. The disciple whom Jesus loved. That's how he introduces himself. So he introduced himself as a disciple whom Jesus loved. இயேசுவால் அன்பு கூறப்பட்ட ஒரு சீஷன். The disciple who was loved by Jesus. அவருக்கு பாருங்க தன்னுடைய பேரை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. தனக்கு பேரை சொல்றதுக்கு விட அவர் என்ன சொல்றாரு? இயேசுவால் அன்பு கூறப்பட்ட சீஷன் சொல்லிக்கிறாரு. So rather than addressing using his name, he just want to address himself as a disciple who was loved by Jesus. டிஃபரன்ஸ் கவனிங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லல. இயேசு என்ன நேசிக்கிறாருன்னு சொல்றாரு. So he never said I love Jesus, but he said Jesus loves me. இன்னைக்கு நம்ம இயேசுவை நேசிக்கிறோமோ இல்லையோ இயேசு நம்மளை நேசிக்கிறார். அது உண்மை. So today it does not matter whether we love Jesus or not, but Jesus is loving us. John was conscious about the fact that Jesus loved him so much. So யோவானுக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னன்னா தேவன் அவனை வந்து நேசிச்சார். அந்த அன்புல அவன் அப்படியே மெய் மறந்திருந்ததுனால தான் தன்னுடைய பேரை கூட எழுதாம அதுக்கு பதிலா எழுதிறாரு இயேசுவால அன்பு கூறப்பட்ட ஒருவன் இருந்தான் அப்படின்னு எழுதுறாரு. Since he was mesmerized into that love, he has written, he did not address his name, but he has written the disciple whom Jesus loved. ஒரு உதாரணம் படிக்கலாம். யோவான் 13:23 வாசிங்க. I'll cite an example. John 13:23. John 13:23. பாருங்க எவ்வளவு அழகா போட்டிருக்கு. அந்த சமயத்திலே அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். Now there was leaning on Jesus' bosom one of his disciples whom Jesus loved. இப்போ one of his disciples whom Jesus loved ன்னு போட்டு அவர் எழுதுறாரு. So இயேசு வந்து ஜானை மட்டும் தான் லவ் பண்ணாரா பீட்டரையும் லவ் பண்ணாரா? So did Jesus love only John or Peter? எல்லாரையும் லவ் பண்ணாரா ஜானை மட்டும் தான் லவ் பண்ணாரா இயேசு? So Jesus loved all the disciples or just John alone? எல்லாரையும் அவர் லவ் பண்றாரு. He loves everyone. ஆனா John was so conscious, was so taken up with the love that Jesus had for him. So யோவானுக்கு அந்த தெளிவான ஞானம் இருந்தது தேவன் அவனை நேசிக்கிறார் என்பது. He personalizes for himself. அவனை நேசிக்கிறார் இல்லங்க என்ன நேசிக்கிறாருங்க. So he personally says that he loves me, not the other one. பீட்டர் லவ் பண்றாரு இல்லையோ, மேத்யூ லவ் பண்றாரு இல்லையோ, ஆண்ட்ரூ லவ் பண்றாரு இல்லையோ, என்ன லவ் பண்றாருங்க இயேசு. அப்படிதாங்க என்ன நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன். So I just want to address myself as Jesus loves me. I don't bother whether he loves Peter or Andrew or anybody else. அந்த அன்புல அவன் மயங்கிறதுனால தான் இயேசுவோட மார்புல சாய்ந்து இருக்கிறான். So he was mesmerized in this love. He was leaning upon Jesus' bosom. இயேசுவோட மார்புல பீட்டர் இயேசுவை என்னைக்காவது நீ என் மார்புல பாய கூடாது பா ஜான் தான் சாயணும்னு சொன்னாரா? So did Jesus say Peter should not lean upon my bosom, only John should lean? ஏய் மேத்யூ நீ வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தா நீ எல்லாம் என் மார்புல சாயறதுக்கு இல்ல. ஜான் வேணா சாயலாம் அப்படியே தான் சொன்னாரா இயேசு? Did Jesus say that Matthew you are a tax collector, you cannot lean on my bosom, only John should lean? இல்ல. No, not இயேசு கிட்ட வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது. Jesus never showed partiality. ஆனா யோவான் அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த அன்புல மெய் மறந்து அவரோடு நெருங்கி சேர அவன் விருப்பப்பட்டான்.
So this John, he was taken away in the love that he had upon Jesus, and he wants to introduce himself in such a way. அந்த அன்பு தான் பாருங்க, இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க. 12 பேர்ல ஒருத்தர் கூட இல்ல. The only one of the 12 was John, the beloved disciple of Jesus Christ. And that reason why when Jesus was hanging on the cross, though all the disciples left him, he was the only disciple who was with him. இயேசு அவனை பார்த்து சொல்றார், பேதுருவை பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட பரலோக ராஜ்யத்தின் சாவியை கொடுக்குறேன்பா, நீதான் சபையை கட்டணும்னு சொல்றாரு. And to Peter he said, I will give you the key of this heavenly kingdom, and you are supposed to build this temple. ஆனா ஜான்ட்ட சொல்றாரு, எப்பா எங்க அம்மாவை பார்த்துக்கிற யாரும் இல்லை, எங்க அம்மாவை கொஞ்சம் உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சாகர நேரத்துல தன்னுடைய சொந்த தாயை யோவான் கையில கொடுத்துட்டு போறாரு இயேசு. So unto John only he said, there is no one to take care of my mother, you take care of my mother, and he gave that responsibility to John at the time of his death. பாருங்க, இயேசுக்கு சிலுவையில கடைசி நேரத்துல ஒரு ஏக்கம், ஐயோ எங்க அம்மாவை யார் பாத்துக்கிறது. இயேசுக்கு நிறைய தம்பி இருந்தாங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஐயோ நான் இறந்துட்டானா எங்க அம்மாவை யார் பாத்துக்கிறது. So at the very கடைசி ஏக்கத்தை யார் நிறைவேற்றானா? John the disciple தான் நிறைவேற்றுறாரு. At the very last moment of death, Jesus had an earning, who will take care of my mother because I don't have anyone else. So that was fulfilled only by John. அன்பானவர்களே, ஆண்டவரோடு நெருங்கி சேரத்துக்கு தயவு செய்து ஆர்வம் கொள்வோம். So let us have a passion to go more intimate towards அதுக்கு God. தடையா இருக்கிறது தான் பாவம். And that the sin is the one hindering it. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, அந்த பாவத்தை நான் ஏற்கனவே டீல் பண்ணிட்டேன்பா, அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. So that's why Jesus said, I've already dealt with the sin, you don't have to bother about it. டெம்ப்டேஷன் ப்ராப்ளம் அதையும் நான் டீல் பண்ணிட்டேன், நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன், அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை. So I'm just faithful and you don't have to worry about the temptation that you're facing. என் கூட சேரத்துக்கு நீ ரெடியா? Are you ready to have fellowship with me? என்னோட நெருங்கி சேரத்துக்கு நீ ஆயத்தமா? Are you ready to come closer to me? சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, When Jesus was hanging on the cross, தன் கடைசி சத்தமிட்டு தன் ஜீவனை விடும் பொழுது, and when he gave the last groaning and left his life, அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறதான அந்த திரைச்சீலை ரெண்டா அப்படியே கிழியப்பட்டது. the wheel in the temple was torn into two. ஆண்டவர் சொல்றாரு, யார் வேண்டுமானாலும் என் கூட எவ்வளவு நெருக்கமா வேண்டாலும் வரலாம், இனிமே எந்த தடையும் இல்ல. Anybody can come close to God. So it symbolizes that anybody can come any closer to me and there is no hindrance anymore. Hallelujah. இந்த மாலை வேளையில, do you want to take this privilege? Lord, I want to come close to you. உம்மோட நெருங்கி சேர விரும்புற ஆண்டவரே. அப்படி எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire to come closer to God? அப்படியே எழும்பி நிக்கலாமா இருக்கிற இடங்கள்ல? Can we all stand up? Amen. Praise you. எழும்பி நின்று ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் ஒரு few minutes நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். Let's all stand up and pray for a few minutes and finish it. ஆண்டவர் நமக்கு, God is faithful. தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. தேவன் உண்மை உள்ளவர். And he has called us to have fellowship with his son Jesus Christ. அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உறவு கொள்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அவரோடு நெருங்கி பழகும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we are called to have a closer acquaintance with him. நீங்க முழு நேர ஊழியத்துக்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. I don't know whether you are called for a full time service ministry. ஆனா ஒன்னு தெரியும், நீங்க ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு நிச்சயமா அழைக்கப்பட்டிருக்கீங்க. But I know one thing, that you are called to have a fellowship with him. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, சிறியவரா பெரியவரா, வயதில் முதிர்ந்தவரா வாலிபரா, சின்ன தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் பரவாயில்லை. No matter you might be a small or young or age or elder or anybody you might be. ஆண்டவரை தன்னை உனக்கு வெளிப்படுத்துறதுக்கு, உன்னோடு நெருங்கி சேர்றதுக்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். God is faithful to have come closer and have a fellowship with you. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுமா கொஞ்ச நேரம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. Lord, give such a kind of privilege. யோவான் சீஷனை போல உங்க மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. Give me experience of leaning upon your bosom. ஹalleluya. உம்மோடு நெருங்கி சேர வேண்டும் ஆண்டவரே. I should come more intimate towards you, Lord. Jesus, hallelujah. அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பை யோசிச்சு பாருங்க. He is loving you. Think about அந்த that அன்பை love. யோசித்து பாருங்க. Just ponder upon this love. அந்த அன்பை நினைத்து பாருங்க. Think about his love for you. அந்த அன்பிலே மூழ்கி இருங்க. And you be drawn into this love. டெய்லி காலை தூக்க தொட்டு எழும்புனோனே, when you wake up from your sleep, முதல் சிந்தனை உங்களுக்கு எது வரணும்னா, the first thing that should come to your mind is, இயேசு என்னை நேசிக்கிறார். Jesus loves me. நீ தப்பு செஞ்சா ரைட் செஞ்சா அத பத்தி யோசிக்காத. Don't think that you have committed sin or not. எழும்புன உடனே, once you get up, நீ நல்லவனோ கெட்டவனோ பரவாயில்ல, no matter you are good or bad, இயேசு என்னை நேசிக்கிறார். Jesus is loving me. Hallelujah. Praise you, Jesus. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே வாழ அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மாயே தாந்தீ, உம்மான்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றேன், என் வாழ்நாளும் உம்மோடு வாழ்வேன் சொல்லி பாடுவோம்.
என் வாழ்நாள் முழுதும் உம்மோடு வாழ்வே நீரே என்றென்றும் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இன்னொரு தடவை இந்த பாடல் நம்ம பாட போறோம். எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பை நினைங்க. ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு உங்களுக்கு பெரிய பக்தி தேவையில்லை. ஆண்டவரோடு ஐக்கியப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் எந்த அளவுக்கு உன்னை நேசிச்சிருக்கிறாரு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே தான் நாம் இன்றைக்கு அவரை நேசிக்கிறோம். Because he first loved me, we love him. We love him only because he first loved me. ஆகவே இந்த பாடல் எவ்வளவு அற்புதமா அவருடைய அன்பை விவரிக்குது. எனக்காக ஜீவன் கொடுத்தார், என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்தினார், என்னை அவரோடு இணைத்துக் கொள்ளும்படியா எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல வாழ அன்பு கூர்ந்தீர், என்னையே நீக்க உம்மாயே தந்தி. உங்க அன்பிற்கு இணை இல்லை ஆண்டவரே. என் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு வாழ்வேன், என் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு வாழ்வேன் நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். All I need is you, Lord. உம்மோடு நெருங்கி சேர வேண்டும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும்பா எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீரன் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடிபணியோ. நீர் மாத்திரம் இந்த ஆத்ம நேசர். மீண்டும் வாசம், நீர் மாத்திரம் இந்த ஆத்ம நேசர். நீர் மாத்திரம் எந்த ஆத்ம நேசர் உம்மையா ராதிக்கிறே. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் உள்ள. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே. உள்ளத்திலிருந்து பாடு தம்பி, உள்ளத்திலிருந்து பாடுங்க தங்கச்சி. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே. ஒரே ஒரு பாடி முடிக்க போறோம். கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா
Let this be your passion on a daily basis. இதற்காக ஒவ்வொரு நாளும் உங்க இருதயம் துடிக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்றான், சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் ஆண்டவரே. வறண்டதும் விடாய்த்து போனதுமா இருக்கிற ஒரு நிலத்தை போல ஆத்மா உனக்காக ஏங்குது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல இருதயம் உங்களுக்காக வாஞ்சிக்குது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துடிப்போடு வாழுகிற வாலிப தம்பி தங்கச்சிகளை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னோடு உறவாட விரும்புகிறார், உன்னோட ஐக்கியப்பட விரும்புகிறார், உன்னோட பேச விரும்புகிறார். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மொபைல் போன்ஸ், மற்ற காரியங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நம்ம வாஞ்சிப்போம். Praise you Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். Oh, allow the Holy Spirit to work in your heart. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்க இருதயத்தில் ஆழமான கிரியை செய்ய விட்டு கொடுங்க. உரபல ஷதனகதனலரப ஷகதனலரதரிய பபபலகரதன பலபரதரப ஷபலபரதனகலடதரியரடதரப. நன்றி இயேசுவே, உடைய அன்புக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. இல்லை தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மோடு வாழக்கூடிய அந்த அனுபவத்தை தாங்கப்பா. எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்தீரே. மீண்டும் மீண்டுமாய் அதே பாவத்தை செஞ்சா கூட நீங்க மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சோதனையில எங்களை விடுவிக்கிறதுக்கு நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. மோடு கூட ஐக்கியப்படுவதற்கு நீங்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. உமக்கே துதிக நமக்கு மேறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ACA ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774.